கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் சார்ந்திருக்கிற ராணிப்பேட்டை சபையார் யாவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் யாவருக்கும் சில சகோதரர்கள் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிக்க சொல்லியிருக்கிறாங்க. சகோதரர் காலேப் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு சகோதரர் தான். அதே மாரி சகோதரர் பிரான்சிஸ் அவங்க அம்பத்தூர் எக்லிஷியா அவங்க தங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவிக்க சொல்லிக்கிறோம். எங்களுடைய சபையில இருக்கக்கூடிய 2 சகோதரர்கள் மிக முக்கியமா, எல்லாருமே அன்பு வாழ்த்துக்கள் சொன்னாலும், பர்ட்டிகுலரா 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, "எங்களுடைய தனிப்பட்ட அன்ப நீங்க பகிர்ந்துக்கிடுங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகோதரர் சுரேஷ்குமார், சகோதரர் சுதாகர் இவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களை கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய அன்பையும் கண்டிப்பா நம்ம சுமந்து செல்வோம். வெரி சாரி. நாம புக் பண்ண பஸ் ஒரு 1 ஹவருக்கு மேல லேட்டுங்கிறதுனால ரொம்ப லேட் ஆயிட்டு. ஆனாலும் கிருபையுள்ள தேவன் பொறுமையை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பா இத தந்திருக்கிறார். நம்ம ஏற்றுக்கொள்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு பாடம் பார்க்கும்போது, நாம் மறவாதிருக்க நாடுவோம். இந்த பாடத்துக்குள்ள கடந்து போறதுக்கு முன்பா, சகோதரர்கள் என்ன ரொம்ப அன்பா அடிக்கடி கூப்பிட்டிருந்தாலும் கூட, தேவன் இந்த நாள்ல உங்கள் யாவரையும் முகமுகமாய் சந்திக்க ஒரு பெரிதான கிருபை எனக்கு தந்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு, உங்களுக்கும் மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடம் பார்க்கும்போது, நாம் மறவாதிருக்க நாடுவோம். ஆதார வசனம் பார்க்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். எல்லோரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் விரும்புங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, யாவரோடும் இல்ல எல்லாரோடும் சமாதானமாக இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் விரும்புங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத அடிப்படையா பார்க்கும்போது, எல்லாரோடும் நம்ம சமாதானமா இருக்க முடியுமா? முடியுமா? பார்த்தீங்களா? முடியாது அப்படிங்கிற சத்தம் நமக்கு எப்படி கேட்குன்னா, அதிகமாவே கேட்கிறது. எல்லாரோடும் சமாதானமா இருக்க முடியுமான்னா, கண்டிப்பா அதெல்லாம் முடியாது பிரதர். அப்படின்னு உங்க குரல் கேட்கும்போது நமக்கு புரியுறது. கண்டிப்பா சமாதானமா இருக்கிறது சிரமமான ஒரு விஷயம் தான். அப்ப இந்த பாடத்த குறிச்சு சொல்லும்போது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நாம எல்லாருமே சமாதானமா இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆலோசனையா இருக்கு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். முடிச்சிருவீங்கன்னு நினைத்தேன். தேவனுடைய புத்திரர் கரெக்ட்டா? சமாதானம் பண்றவங்க தேவனுடைய புத்திரர். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, கருதப்படுவாங்க. ஏன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில நம்ம அதத்தான் செய்ய போறோம். யாவரோடும் சமாதானமா இருக்கிறதுக்கான ஒரு சூழல தான் என்ன பண்றோம்னா, இங்க கர்த்தர் என்ன பண்றாரு நமக்கு ட்ரெய்னிங் குடுக்குறார். சௌரவ் சொல்லும்போது ஆரம்பத்தில எப்படி சொன்னா, ரீபிரின்ட்ஸ் 5923ல நீங்க சமாதானம் பண்ணக்கூடியவங்களா தான் இருக்கணும். இதுதான் கர்த்தர் நமக்கு குடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆலோசனை. 2வது விஷயம் சொல்றார். நீங்க எப்படி அப்படின்னா, சுத்தம் பண்ணக்கூடியவங்களா அப்படின்னு சொல்றார். பாருங்க சமாதானம் பண்ணக்கூடியவங்களாவும், யுத்தம் பண்ணக்கூடியவங்களாவும் இருக்கணும். அப்ப சமாதானம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறது ஈஸியா? யுத்தம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறது ஈஸியா? எது யுத்தம் பண்றது ரொம்ப ஈஸி பிரதர். சண்டை போடுறது ரொம்ப நமக்கு கை உள்ள கிளை ரொம்ப ஈஸி. ஆனா சமாதானங்கிறது பெரிய கஷ்டம் சகோ. தெரியாத விஷயம் இல்ல. அது உண்மைதான். அப்ப பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரீஃபரன்ஸ்ல சகோதரர் மூலமா நமக்கு கொடுக்க போற ஆலோசனை இந்த 2மே ஒரு புது சிஷ்யர்கிட்ட இருக்கணும் அப்படின்றார். அப்ப இந்த 2மே இருக்கணும்னா எப்படி? நம்ம எப்படி எல்லாரோடும் சமாதானமா இருக்க முடியும்? அப்ப இது 2 முரண்பாடா இல்லையா? ஏன்னா சமாதானம் பண்ணுகிறவங்களாவும் இருக்கணும். அதே சமயத்துல யுத்தம் பண்ணக்கூடிய ஜனங்களாவும் இருக்கணும். அப்படின்னு சொன்னா 2 முரண்பாடா இருக்கே. இது எப்படி? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு தான் ஒரு ஆலோசனை என்ன செய்யறாருன்னா தரார். என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, சமாதானம் பண்றதா நம்முடைய மெயினான வேலை. ஆனா சில விஷயங்களுக்கு நாம யுத்தம் பண்ணி தான் ஆகணும். அப்ப சில விஷயங்கள் என்னது? அந்த யுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னது? அதை எப்படி நம்ம கையாளணும்? சமாதானம் பண்ணக்கூடிய சூழல் எப்படி இருக்கும்? அதை எப்படி நம்ம கையாளணும்? இந்த அடிப்படையில இந்த பாடத்தை சோறு என்ன பண்ணிருக்காருன்னா கொண்டு போயிருக்காங்க. சரி, இந்த யுத்தம் பண்ணக்கூடிய சுபாவமும் சமாதானம் பண்ணக்கூடிய சுபாவமும் யாருக்கா இருந்துச்சா? சரி, இப்படி கேட்டோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட சமாதானம் பண்ணக்கூடிய
கிட்ட மட்டும்தான் என்ன பண்ணார்னா யுத்தம் பண்ணார். என்ன மாதிரி யுத்தம் பண்ணார் அது நமக்கு நல்லா தெரியும். பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து அதன்படி அவங்க செய்யல, அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதற்கு விரோதமா செயல்பட்ட பொழுது என்ன பண்ணார்னா அவர் என்ன பண்ணார்னா கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்ப யுத்தம்னா என்ன அப்படின்னா, பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் பிரமாணத்துக்கு எதிராக செயல்படும் போது எதிர்ப்பை காண்பிக்கிறதா யுத்தம். அப்ப இந்த 2 சுபாவம் என்ன செய்யணும் சொல்லி பார்க்கும்போது இருக்கணும். பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிட்ட நீதி நியாயங்கள் அதிகமா இருந்துச்சா, யுத்தம் பண்ணக்கூடிய தன்மை அதிகமா இருந்துச்சா? அப்படி சொல்லி பார்க்கும்போது நீதி நியாயம் செய்யக்கூடிய தன்மை அதிகமா இருந்துச்சு. அவர் நன்மை செய்கிறவராக என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது சுற்றி திரிகிறவரா இருந்தார். வேதம் நமக்கு அப்படிதான் அழகா அழகா அவர் கற்றுக் கொடுக்குது. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி. அப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதிகமான நீதிகளை அவர் செய்யும் போது, ரொம்ப சிறப்பாவே செய்யும் போது எதிர்ப்பு இருந்துச்சான்னா ஏகப்பட்ட எதிர்ப்பு இருந்துச்சு. இப்பதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீங்க சமாதான புத்திரிகளா இருக்கும் பொழுது எதிர்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த எதிர்ப்புகளை எப்படி நீங்க கையாள்றது, இந்த எதிர்ப்புகள் மத்தியில கர்த்தர் எப்படி நடந்துகிட்டாரு, இந்த அடிப்படையில் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமா நியாயம் நீதி செய்யக்கூடியவரா இருந்தார். அதை விருப்பத்தோடு செய்யக்கூடியவரா இருந்தார். ஆனால் இயன்ற அளவுக்கு நம்மையும் செய்யும்படி அவர் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது உற்சாகம். அப்ப நீதி நியாயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு பிரதானமா இருக்கணும். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாம என்ன செய்யணும்னா அதற்கான பிரயாசங்களை எடுக்கணும். அப்ப நமக்கு எதிர்ப்புகள் கண்டிப்பா வரும். அப்ப நம்முடைய போதகர் வாழ்க்கையில எதிர்ப்பு வந்துச்சான்னு சொல்லி பார்க்கும்போது ஏகப்பட்ட எதிர்ப்பு அவருக்கு வந்துச்சு. அதே விஷயம் நமக்கும் கூட என்ன செய்யணும் சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா இருக்கு. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்றார். எப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி நீங்க சமாதான புத்திரிகளா இங்க நீங்க பிரயாசங்கள் எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும், உபத்திரவம் இருக்கும். ஆனா பயந்துடாதீங்க. இதே உபத்திரவங்கள் எனக்கு வந்திருக்கு, நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது ஜெயிச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணலாம், உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ண ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கிறார். அப்ப நமக்கு சமாதானம்னா அது யார்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா கர்த்தர் கிளியரா சொல்லிட்டார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அப்ப உலகத்தார் கூடயோ நம்முடைய சகோதர சகோதரிகளுடையோ எல்லா இடத்திலுமே நம்ம எப்பொழுதும் சமாதானமா இருக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஆனா யார்கிட்ட எப்பவும் நம்ம சமாதானமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய அருமை இரட்சகரிடத்துல நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்துல சமாதானமா இருக்க முடியும். அதுதான் சொல்றார். அப்படி நீங்க பிதாவை திருப்திப்படுத்தக்கூடியவங்களா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை எப்போதும் அன்பு செய்யக்கூடியவரா, பிதாவினிடத்தில் உண்மைத்தன்மை காண்பிக்கக்கூடியவரா, நேர்மை உள்ளவரா இருந்தாரோ அதே மாதிரி நீங்க இருக்கும் பொழுது ஒருவரை எடுக்க முடியாத ஒரு சமாதானம் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கும். ஆனா உலகத்தார் கூட கண்டிப்பா இருக்காது. பாத்தீங்களா? அப்ப நமக்கு சமாதானம்னா யாரு கூட மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் கூட மட்டும்தான், நம்முடைய அருமை இரட்சகர் கூட மட்டும்தான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது இருக்க முடியும். உலகத்தார் இடத்துல இது எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா ஏமாற்று. அப்ப அப்படி சொல்லிட்டார். நீங்க என்ன பண்ணுங்கன்னா தைரியமா இருங்க, உபத்திரம் இருக்கு, தைரியமா இருங்க. அதே விஷயங்கள 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். வாசிக்கலாம். இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா, நமக்கு இப்படிப்பட்ட உபத்திரம் கண்டிப்பா இருக்கு. இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்கிறதுக்கு தான் நம்மள என்ன பண்ணிருக்கிறார்னா நியமிச்சே வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க முடியுதா? சகிக்க முடியல. சகிக்க முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நியமிக்கப்பட்டிருக்கிறோம்னா இந்த மாதிரி உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிருக்காரு சொல்லி பார்க்கும்போது அழைச்சிருக்கிறார். ஆனா நம்மளால சகிக்க முடியாம பார்க்கும்போது ரொம்ப சிரமப்படணும். அப்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன் நம்மளால சகிக்க முடியல, அப்படின்னா சில காரணங்கள் சகோதரர் கொடுக்கிறார். என்ன மாதிரி காரணங்கள் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நாம எப்போ கர்த்தருக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் நம்முடைய தேவனுக்கும்
சொல்லி பார்க்கும்போது ரொம்ப க்ளோசர். இருக்கா? தலையாட்டுறதா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க. பாத்தீங்களா? உலக ஆவி விழுந்து போன நம்ம மாம்சத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்குமானா, கண்டிப்பா ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஏன்னா, அப்படித்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, சுபாவத்துல விழுந்து போன தன்மையில நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அதிகமான வருஷங்கள் இருந்திருக்கிறோம். பாருங்க, உலக ஆவி அதோட கூட விழுந்து போனவனுடைய சொந்த மாம்சம், இதோடு கூட யார் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, மாபெரும் எதிராளி. சோதரர் கொடுக்கும்போது சும்மா எதிராளின்னு குடுத்துறல. எப்படி குடுத்துறாருன்னா, மாபெரும் எதிராளி. கண்ணுக்கு தெரியாத மாபெரும் எதிராளி கூட என்ன பண்றான்னு இருக்கிறான். அவன் மாத்திரம் இல்ல, அவனுடைய படைகள் இருக்கிறாங்க. ஆவிக்குரியவங்களும் இருக்கிறாங்க. அவனுடைய வேலையை செய்யக்கூடிய மாம்சத்துல இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவனுடைய படைகளோடு கூட நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, கடுமையான எதிர்ப்பு இருக்கும். கொடூரமான எதிர்ப்பு. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காருன்னா சொல்றாரு. அப்ப இப்படி கொடூரமான எதிர்ப்புக்குள்ள நாம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் சொல்லி பார்க்கும்போது, சமாதானத்தின் புத்திரர்கள், சமாதானத்தின் புத்திரிகள் அப்படிங்கறத என்ன பண்ணணும்னா காண்பிக்கணும். எவ்வளவு கடினமான ஒரு வேலைன்னு சொல்லி பார்க்கும்போது கடினமான வேலையா இருக்கு. ஆனா இப்பேற்பட்ட வல்லமைகள் இருந்தா கூட தேவன் நமக்கு எப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களை நான் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நான் ஜெயிச்சுட்டேன், உங்க கூட தான் நான் இருக்கிறேன். இவ்வளவு பெரிய எதிர்ப்பை நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்து உங்க கூட தான் நான் என்ன செய்யறேன்னா இருக்கிறேன் அப்படின்றார். அப்ப நமக்கு எதிர்ப்பு எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்துல எதிர்ப்பு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, மாம்சம் நமக்கு எப்படி இருக்கு சொல்லி பார்க்கும்போது மிகப்பெரிய உதிரியா இருக்கு. 10 மணிக்கு சோதரர் எப்படி வந்துருவார், 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா அவர் 11 மணிக்கு தான் வருவார். பாத்தீங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது மாம்சம் சோர்ந்துருது. என்னப்பா இது அப்படி சொல்லி என்ன அப்படின்னா ஒரு சோர்வுக்குள்ள போயிருது. அதே மாதிரி பார்க்கும்போது சாத்தானுடைய எதிர்ப்பு இப்படி பல்வேறு விதங்கள்ல நமக்கு எதிரிகள் இருக்கிறதுனாலதான் ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தலைப்பு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அப்படிதான் வச்சிருக்கிறார். நாம் மறவாதிருக்க நாடுவோம். இந்த விஷயம் நீங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மறந்துடாதீங்க அப்படிங்கிற விஷயங்களை என்ன பண்ணிக்கன்னா தலைப்பு அருமையா கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன கற்றுக்கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவ்வளவு பெரிய எதிராளிகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஒரு சமாதானத்தின் புத்திரனா, சமாதானத்தின் புத்திரியா எப்படி நம்முடைய ஓட்டத்தை ஜெயமா முடிக்கிறது அப்படிங்கறத நமக்கு கேள்வியா இருக்கும்போது, அதுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா அருமையான பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டே வர்றார். அருமையான சகோதரர் மூலமா நல்ல அருமையான ஆலோசனைகள் கொடுக்கிறார். நிறைய வால்யூம்ஸ் அவங்க படிச்சு நமக்கு என்ன பண்றாங்கன்னா உற்சாகப்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகள் என்ன பண்றாங்கன்னா ஷேர் பண்றாங்க. பாத்தீங்களா எவ்வளவு அருமையான ஐக்கியங்கள் கொடுத்திருக்காரு, அவ்வளவு அருமையான ஐக்கியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். எதற்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாபெரும் எதிராளிகள் தெரிந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை நாம ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு பொறுமையை காண்பிக்கிறதுக்கு, சமாதானத்தின் புத்திரிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் என்ன பண்றாருன்னா கற்றுக் கொடுத்துட்டு வர்றார். அப்ப தேவன் நம்ம என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாருன்னா கிறிஸ்துவனுடைய சாயல், அவருடைய குணலட்சணம். நீங்க இடத்துக்கு போயிடலாம். என்ன வச்சிருக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சாயல், அவருடைய குணலட்சணம், இதுதான் நம்முடைய இலக்கு. சரியா? அப்ப இந்த இலக்கை அடைகிறதுக்கு நாம பார்த்த இந்த மாபெரும் எதிராளிகள், இந்த எதிர்ப்புகள் நமக்கு எப்படி இருக்குன்னா பெரிய சப்போர்ட்டா இருக்கு. 1000 ஆண்டு அரசாட்சியில இவங்கெல்லாம் இருக்காங்களா? சாத்தான் மிகப்பெரிய எதிராளி எப்படி இருக்கான்னு சொல்லி பக்கம் கட்டப்பட்டுறான். அவருடைய சேனைகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கட்டப்பட்டுறாங்க. அப்ப நமக்கு இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா இருக்காது. நமக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு பிரச்சனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, நமக்கு சில எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி பரிசு வச்சிருக்கிறார். என்ன பரிசு வச்சிருக்கிறார்? என்ன பரிசு வச்சிருக்கிறார்? கன மகிமை அழியாமை. இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிருக்கிறார். 1000 ஆண்டு அரசாட்சியில அழியாமை கொடுக்கிறாரான்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்பே கிடையாது. பாத்தீங்களா நமக்கு எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படிக்கு என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த வாய்ப்புக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சாயல் தேவை. இதுதான் நம்முடைய இலக்கு. இந்த இலக்கை எப்படி அடைகிறது அப்படிங்கிறது அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பாடங்கள் மூலமா நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வர்றாரு. ஏன் இந்த மாதிரி ஒரு குணலட்சணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்த அதே விஷயங்களை திரும்ப சொல்றார். நம்முடைய மாபெரும் விரோதி என்ன பண்றான்னா ரொம்ப தந்திரம் நிறைஞ்சவனா இருக்கிறான். பயங்கர தந்திரம் நிறைஞ்சவன். நம்முடைய ஆதி தாயா இருந்த ஏவாளை ரொம்ப தந்திரமா என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்க்கும்போது ஏமாத்திட்டான். அதே போல சபையாகிய உங்களையும் கூட என்ன பண்ணிடுவான் சொல்லி பார்க்கும்போது ஏமாத்திடுவான். அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிருக்காருன்னா கிளியரா இது சொல்லி கொடுத்திருக்கிறார்.
எப்படி ஆதி தாய் தந்திரமா ஏமாற்றப்பட்டாங்களோ அதே போல உங்களையும் அவன் என்ன பண்ணிடுவான், ஏமாத்துருவான் அப்படின்ட்டு. பாத்தீங்களா, ரொம்ப மிகப்பெரிய விரோதி அவன் என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது தந்திரமான ஆலோசனைகளை கொடுத்து இந்த இலக்கை நீங்கள் அடையாதபடிக்கு தடுத்துருவான். இப்ப என்ன சொல்றார், நீங்க குறிப்பிட்ட மறந்துட்டாதீங்க, உங்க எதிரி ரொம்ப மோசமா. அதே சமயத்துல நேருக்கு நேரம் வந்து சண்டப்படக்கூடியவங்க கிடையாது. உங்களுடைய போர் மாற்றக்கூடியது கிடையாது. நீங்க எப்படி இருக்கணும், கிறிஸ்துவின் சாயலை அடையறதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும், மறந்துடாதீங்க அப்படி கொடுக்குற பாருங்க. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம், மறந்துடாதீங்க, இதை செஞ்சிட மறந்துடாத, இதை யோசிக்க மறந்துடாத, இப்படி இப்படி இரு அப்படி இரு, நிறைய ஆலோசனை கொடுத்து கவனிச்சுக்கிட்டியா அப்படியே சின்ன பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்குற மாதிரி கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாலும் ஆலோசனை கொடுக்கிறார். உங்களுடைய அழைப்பு மிக விலையேறப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்புக்குள்ள நீங்க போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தந்திரமுள்ள சாத்தான் மிகப்பெரிய எதிராளி எப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது பகையோட இருக்கிறான். அந்த பகையாளி எப்படி ஆவித்தாரை ஏமாற்றணும், அதே மாதிரி இந்த மாபெரும் அழைப்புகள் உங்ககிட்ட என்ன பண்ணிடுவான்னா தந்திரமா ஏமாத்திடுவான். இந்த தந்திரமா ஏமாத்துறதுக்காக பாருங்க, இந்த கிறிஸ்துவின் சாயல்ங்கிற குணலட்சணத்தை வளர்த்து கொள்றதுக்கு தேவன் நிறைய வாய்ப்புகள் கொடுப்பார். ஒருவேளை நமக்கு அதிகமான கோபம் வரும். கோபம் வருதா? நீங்க லேட்டா வந்தாலும் எங்களுக்கு கோபம் தான். கோபம் வருதா? அப்படி கோபம் வருது பாருங்க. இப்ப நமக்கு பலவீனம் கோபம் வச்சுக்கிடுங்களா, அதிகமான பரீட்சைகள் கோபத்தின் அடிப்படையில் நம்ம கோபத்தை தூண்டுறதுக்கு ஏற்றும். அப்ப இந்த மாதிரி கோபத்தை தூண்டக்கூடிய வாய்ப்புகளை தேவன் உருவாக்கி கொடுத்தார். அப்ப உருவாக்கி கொடுக்கும் இந்த தந்திரமான சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை தனக்கு சாதகமா எப்படி பயன்படுத்தலாம் பாருங்க. தன்னுடைய பிள்ளை ஒரு பொறுமைங்கிற ஒரு குணலட்சணத்தை கத்துக்கிறதுக்கு, கோபத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாருன்னா இந்த தந்திரமான சாத்தான் அந்த திட்டத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படி உங்களை கோபத்துக்கு விடலாம், விஷயப்பட்ட கோபத்துக்கு இவங்க எடுத்துக்கொண்டு விட்டுறது. அப்படி சொல்லி இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்கு அவன் என்ன பண்றான்னா கண்ணி வைக்கிறான். என்ன வைக்கிறான்னு சொல்றான்னா கண்ணி வைக்கிறான். அந்த கண்ணியில் இவர்கள் அகப்பட்டு சிக்கிக் கொள்ளும்படி என்ன பண்றான்னா பயங்கரமா செயல்படுறான். அதனால சொல்ற, நீங்க மறந்துடாதீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் கிறிஸ்துவின் சாயல நீங்க மாறுறதுக்கு தான். ஆனா அந்த வாய்ப்புல உங்களுடைய மாம்சம் என்ன பண்ணுன்னா பலமா போராடும். மிகப்பெரிய எதிரி மாம்சம். அது என்ன பண்ணா விட்டு கொடுக்காது. இப்ப கர்த்தர் சொல்றார், நீ மாம்சத்தை அழிக்க தான் பண்ணி எடுத்துருக்க, விலைக்கு விட்டுருக்க, மாம்சத்தை அழிக்கணும், அவமானப்படாதான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கொடுத்துட்டு இப்ப ஒரு டாஸ்க் வருது, நீங்க இதுல என்ன பண்ணிடணும், தகுதியை நிரூபிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரீட்சையை அனுமதிச்சா சாத்தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க கொடுத்துட்டீங்களா, நான் பாத்துக்கிறேன், பாத்தீங்களா, அவன் கரெக்டா வந்து நிற்பான். இந்த ஒரு பரீட்சையை நம்ம எப்படி உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப தந்திரமா என்ன பண்ணுவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரி, சாத்தான் எவ்வளவு வருஷமா செயல்பட்டு இருக்கான், 6000 வருஷமா செயல்பட்டு இருக்கான். என்னைக்காவது அப்பா அப்படின்னு சொல்லி டயத்தை ரெஸ்ட் எடுத்திருக்கானா? சொல்ற ரெஸ்டே கிடையாது அவனுக்கு. அவருக்கு நாம சகோதரன் தீட்டணும்னு நினைச்சிட்டோம், இல்ல ஒரு சகோதரன் தீட்டணும்னு நினைச்சிட்டோம், ஏதோ ஒண்ணு தீட்டினா வச்சுங்களா, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஒரு மனசு நிறைய வந்துருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசிட்டோம், என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சுட்டா நமக்கு ஒரு திருப்தி வந்துடும். சாத்தானுக்கு வருதே இல்லை. 6000 வருஷமா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி போராட்டத்தை போராடிட்டு இருக்கான், சோர்ந்தே போறது கிடையாது. ஒருவேளை ஒரு புது சிருஷ்டி ஜெயிச்சுட்டா கூட ஜெயிச்சுட்டா அடுத்த வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா அடுத்த வாய்ப்புக்காக என்ன பண்றான்னா ரெடி ஆயிடுறான். நாம ஒரு இடம் தோத்துட்டோம்னா அடுத்த வாய்ப்பு வரும்போது என்ன சொல்லுவோம், எப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்களா, சந்தோஷம், பட்டக்கரத்தையே படுது, திரும்ப திரும்ப அதே மாதிரி அடிச்சா எப்படின்றத இந்த மாதிரி ஒரு சோதனை நமக்கு வந்துருது. ஒரு சோதனைக்கு அடுத்த சோதனை வரும்போது நமக்கு என்ன வந்துருதுன்னா சோதனை வரும்போது சோதனை சேர்ந்தே வந்துருது. போதும் கட்டாவே சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனா பாருங்க, 6000 வருஷமா எதுவுமே சோதனை கிடையாது. அவருக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, 1,44,000 பேர் சொல்லக்கூடிய இந்த இலக்கு முடிஞ்சிட்டுனா விளைவுகள் மோசமா இருக்கு, இவங்க முடிய விடக்கூடாது. எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கான், 2000 வருஷமா போராடிட்டு இருக்கான். பாருங்க, 1,44,000 பேர் அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப சின்ன எண்ணிக்கை. ஆனா திருமலை அப்படின்னு சொல்லிட்டார். உலக ஜனங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்துல 1,44,000 அப்படி இலக்கை பார்க்கும்போது ரொம்ப சின்ன இலக்கு. இலக்கா புரியுதா? பாத்தீங்களா என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா?
அந்த அளவுக்கு அவன் என்ன பண்றான், பக்காவா ஸ்கெட்ச் என்ன பண்ணா செயல்பட்டு ஒரு டெஸ்ட் வருதா, இந்த சகோதரி எப்படி தோத்தடிக்கலாம், ஓ இந்த தலைவரம் எப்படி இருக்கு, இதுல அடிக்கலாம், இந்த சகோதரி பலவீனம் எப்படி இருக்கு, இதுல அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுப்பான். அவங்க மாட்டாங்க, பாத்துக்கலாம். பாருங்க, 2000 வருஷமா விட்டுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கான். 6000 வருஷமா மனுக்குலத்தை திருடுறது, அடிக்கிறது, கொள்றது, அதுலதான் அவன் செயல்பட்டுட்டே இருக்கான். திருப்தியே கிடையாது. அப்ப இப்ப பிரச்சனைய மத்தியில நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஞாபகப்படுத்துறாரு இந்த தலைப்புல, நாம் மரவத்தை நாடுவோம் அப்படின்னு. சரி, இந்த விஷயத்தை நீங்க ஜெயிக்கணும்னா என்ன வழி இருக்கு அப்படின்னா ஒரு 6 விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாரு. சோ இது வரைக்கும் நம்ம அறிமுகம் தான் பார்த்திருக்கிறோம். சப்ஜெக்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 6 விஷயங்களை நீங்க மறந்துடாதீங்க. இந்த 6 விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எந்த அடிப்படையில சாப்பிட்டா சொல்லி பார்க்கும்போது உங்களை சோதிப்பா. நீங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த விஷயத்த மறவாது இருக்க நாடுங்கள். அப்ப நாம் மறவாது இருக்க நாடுவோம் அப்படின்னா எதற்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சாத்தானுடைய திட்டம் பயங்கரமா இருக்கு. 6000 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கான். அந்த சாத்தான் 40 சிலருடைய இலக்கை அடையாதபடிக்கு, குணலட்சணத்தை வளர்த்து கொள்ளாதபடிக்கு நமக்கு கூட மிகப்பெரிய எதிராக இருந்து செயல்படுவான். அவருடைய திட்டங்கள் நமக்கு எப்படி இருக்கு சொல்லி பார்க்கும்போது தந்திரமா இருக்கும், கண்டிப்பா முடியாது. அதனால அதை குறிச்சு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஒரு சோதனை வரும்போது சாத்தானுடைய விஷயங்களை குறிச்சு, அவனுடைய பிளானை குறிச்சு அதுல நீங்க செயல்பட்டு விடாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். செகண்ட் சொல்லும்போது, ஒரு சோதனை, பரீட்சை கிறிஸ்தன் குணலட்சணத்தை கொள்றதுக்கு அதே இடத்துக்கு நம்ம எடுக்கும் போது மாம்சம் விட்டே கொடுக்காது. நான் ஏன் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னு சொல்லும். அது கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சபைக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரியா இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்காது. அப்படியே விட்டு கொடுத்தாலும் ஏதாவது வகையில ஒரு எதிர்ப்பை காமிச்சு போடும். அப்ப அந்த மாம்சம் மிகப்பெரிய பலவீனம். இந்த பலவீனமான பாடத்தை சாப்பிட்டா தனக்கு என்ன தன்னுடைய திட்டத்துக்கு அழகா பண்ணு. அப்ப 2வது விஷயம் என்ன சொல்லி பார்க்கும்போது, சுத்தமே நமது விசேஷித்த யுத்த களம் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு யுத்த களம். மாம்சத்தை காலடிக்கிறதுங்கிறது யுத்தம் பண்ற மாதிரி. அப்ப சொல்லுங்க, பாடல் கூட ரொம்ப இருக்கா பாடுனீங்க. இந்த போரை நம்ம ஜெயிக்கிறதுக்கு கத்தர் தான் நமக்கு பலன் தரணும் அப்படின்னு சொல்லி அருமையான பாடல்கள் பாடுனீங்க. அப்ப இந்த மாம்சம்ங்கிறது பெரிய யுத்த களம். இத நம்மளால ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை இறக்கம் இருந்தா மட்டும் தான் முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேத வசனங்களிலிருந்து திடப்படுத்தல்கள் வரும். வசனம் தான் நம்மளை என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது உற்சாகப்படுத்தும். இந்த மாபெரும் எதிராளியத்திலிருந்து இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு வசனம் தான் நமக்கு என்ன செய்யணும் சொல்லி பார்க்க மிகப்பெரிய ஆறுதலை தரக்கூடியதா இருக்கும். அது 3வது பாயிண்டா கொடுக்கிறார். 4வது பாயிண்ட் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் ரொம்ப இரக்கமுள்ளவர் தான். அதனால அந்த இரக்கத்தை தவறா மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. தேவனுடைய இரக்கத்தை ஒரு காலம் பண்ணியாது அப்படின்னு சொல்லுறோம். அப்படின்னா நீங்க தவறா என்ன செய்யறாங்கன்னா, உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்துறாதீங்க, பெரிய பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாரு. 5வது பாயிண்ட் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அலட்சிய போக்கு உடையோர் ராஜ்யத்துக்கு பெருமை. தனக்கு வரக்கூடிய பரீட்சை கிறிஸ்துவின் சாயலை தான் வளர்த்துக் கொள்வதற்குங்கிற அடிப்படையான ஒரு எண்ணம் இல்லாதவர் ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாத வாய்ப்பு அனுப்புறவன் எழுப்புறார். அப்ப சொல்றார், அலட்சிய போக்கு உடையோர் ராஜ்யத்துக்கு தகுதியற்றவர். 6வது சொல்லும்போது, உண்மையுள்ளவர்களாக இருக்க ஒதுக்கமறிய கடைசி என்ன சொல்லியிருக்கு. இப்ப இந்த 6 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்றார், நீங்க மறவாதுங்க, மறவாது இருக்க நாடுங்க. அப்படி நாடும் போது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கும்போது உங்க இலக்கை நீங்க அடைஞ்சிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சாத்தானுடைய நடைமுறை நமக்கு எச்சரிக்கை அப்படின்னு கொடுக்கிறார். அப்ப சாத்தானுடைய நடைமுறை நமக்கு எச்சரிப்பை ஏற்படுத்தட்டும் அப்படின்னா ஆதாரங்கள் வசனம் கொடுக்கிறார். வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையை சேரக்கவும். என்ன சொல்றாரு அப்படின்னா, சாத்தானுடைய நடைமுறை நமக்கு எச்சரிப்பை ஏற்படுத்தட்டும் அப்படின்னா
நமக்கு வரக்கூடிய பரீட்சையோட நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களை நிரூபிச்சாகணும். தேவனுக்கு உண்மை உள்ளவர்கள் அப்படி போய் நிரூபிச்சாகணும். ஆனா நீங்க உண்மையற்றவர்களா இருக்கும்போது இன்னொருத்தன் ஒரு பிளான் ரெடியா வச்சிருக்கோம். சாத்தான் என்ன பண்றோம்னா, நீங்க உண்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கும் போது நீங்க உண்மை தன்மையை காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவன் சில ஐடியாஸ் வச்சிருப்பான். நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், விழுந்து போன தன்மையில இருக்கும்போது இங்கே நம்ம எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லிட்டான். அந்த மாம்சம் என்ன விரும்புவதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். மாம்சத்துக்குரிய நீதியில் சில விஷயங்கள் இருக்கும். ஆனா தெய்வீக நீதி அதுக்கு நேர் எதிராக. அவன் மாம்சத்துக்குரிய விஷயங்களை அந்த இடத்துல பேசுறது கரெக்ட் தான், இந்த இடத்துல நடந்து கொண்ட விஷயங்கள் கரெக்ட் தான் அப்படி நமக்கு நாம என்ன பண்ணோம், திருப்திப்பட்டுவோம். இதுதான் தந்திரம். தந்திரம் என்னன்னா, நமக்கு நாமே திருப்திப்பட்டுகிறது. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தாரு. எப்படி சொல்லிருக்கோம், யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க, நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன் அப்படி ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. இது தந்திரங்கள். இது தந்திரம். அந்த இடத்தில் நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, சாத்தானுடைய திட்டம் அதை உங்க மாம்சத்தில் என்ன பண்ணி ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்தி காமிச்சிட்டீங்க. இப்ப நமக்கு ஒரு சோறு வருதா, இந்த விழுந்துட்டோமே ஒரு சோறு வருது. இந்த சோறு வரும்போது நம்ம கத்தர் நோக்கி பார்த்தா கத்தர் என்ன பண்ணா அப்படி தட்டி கொடுக்குறாரு. சோர்ந்து போகாதப்ப அப்படி சொல்லி தட்டி கொடுத்து, இந்த மாதிரியான பலவீனங்கள் விழுந்து போன ஸ்மார்ட்ல வரும். நான் மாம்சத்திலிருந்து அனுபவிச்சிருக்கிறேன், ஆனா நான் ஜெயிச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு கைகளுக்கு உழைச்சது. அப்ப நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்ள கத்தரால் முடியுமானா கண்டிப்பா முடியும். என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு வீழ்ச்சியா இருந்தாலும் சரி, கத்தரை பார்த்து கண்ணீர் விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவார், என்ன மாதிரி பாடல் பாடுறான் அப்படி கத்தட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்ல நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வார், எப்படி அணைத்துக் கொள்வார். உலக மனுஷன் அருமையா என்ன பண்ணிக்கிறாங்க, பாடல்கள்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பூமியில ஒரு 33 வருஷ வாழ்க்கையில 3 வருஷம் ஊழிய காரியங்கள்ல இதே மாதிரி எல்லா விதத்திலும் நானும் சோதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா சோதிக்கப்பட்ட நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது ஜெயிச்சிருந்தேன். அதனால உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் கண்டிப்பா உங்களுக்கு ஜெயம் கொடுத்துருக்கு. நான் என்ன பண்ணா பெரிய செய்வேன். கர்த்தர் என்ன பண்ண மிகப்பெரிய ஆறுதல் உங்களுக்கு தர்றார். நம்மளுடைய பலவீனங்களை பிடிச்சி கிட்டப்பட்ட மாம்சத்திற்கு முடி நம்ம அடிக்கடி விடத்தான் செய்வோம். இப்படி அவர் சொல்றது இல்ல, பயப்படாத நீ ஜெயிக்கலாம் அப்படி சொல்றார். பார்த்தீங்களா, நாம எப்படி சொல்றோம் அடிக்கடி விடத்தான் செய்வோம். என்ன பண்ணுறேன் இப்ப நம்ம சொல்லுவோம், அவர் அப்படி சொல்றது இல்ல, பயப்படாத நீ ஜெயிக்கலாம். அடுத்த சோதனை வரும்போது என்ன பண்ண சொல்லி வசனம் என்ன கர்த்தர் எப்படி ஜெயிச்சார், நான் என்ன செய்யணும், எதை குறிச்சு அத்தோட விருப்பம் என்னவா இருக்கும், இப்படி திங்க் பண்ணுங்க. பேச மாட்டேங்க, அமைதியா இருந்துக்கிறீங்க, அடிச்சாலும் வாங்கிருக்கீங்க. பாத்தீங்களா, அப்ப நம்முடைய விஷயங்களை குறிச்சு பார்க்கும்போது தேவனுக்கு நாம் உண்மையற்றவர்களா இருக்கிறதுக்கு சாத்தம் என்ன பண்றோம்னா ரொம்ப நெருக்கமான பிரச்சனைகளை பிடிச்சிருமா இப்பதான் ஆசிரியர் கொடுக்கிறார். சாத்தான் பயங்கரமான திட்டம் உங்களுக்கு கூட்டுவான். நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, உங்க வார்த்தைக்கும் ஆலோசனைக்கும் மாம்ச பலவீனங்களும் இடம் கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, நான் என்ன பேசினா கரெக்டா இருக்கும், என்ன சொன்னா எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், அப்படி நடந்துகிட்டா எங்க அப்பா மகிமைப்படுவார். பாருங்க பேச்சிருப்பான். அப்படி அப்ப சாத்தானுடைய விஷயங்களை என்ன பண்ணீங்கன்னா கணக்கில் வைக்காதீங்க. ஏன்னு கேட்டா எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் எப்படி போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, கெர்சானில மிகப்பெரிய வந்துச்சா அந்த 3 ஊழியங்களும் அருமையா சொல்லிப்பாரு. நரிக்கு கூட என்ன இருக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி இருக்கு, ஆங்காய்க்கு பிறகு வந்து அப்படி ரெஸ்ட் எடுக்கணும். மனுஷக்கு வந்து தலை சாய்க்க கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கெர்சானில பாருங்க, அவர் ரொம்ப நேசித்த 3 சீசர்கள் ஏற்கனவே கட்சி கொடுத்திருப்பார். மற்ற சீசர்களும் சொல்லிக் கொடுத்திருப்பார். விசேஷத்துல 3 பேருக்கு பேர் இருக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். பிரச்சனை எப்படி இருக்குன்னா, கோதுமையை சொலகளை படைக்கிற மாதிரி இருக்கு. விழித்திருந்து ஜபம் பண்ண நீ என்ன பண்ணலாம்னா ஒரு ஏற்ற பலனை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப இவங்க வந்து காப்பா இவங்க எப்படி இருக்காங்கன்னா அதிகமான சாப்பாடு, நல்ல ரெஸ்ட். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திகில் அடைகிறார், தாழ்வாப்படுறார். இந்த உணர்வுகளை இந்த சீசர்களால புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சிக்க முடிஞ்சதா பாருங்க, இந்த 3 வருஷ ஊழியத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து கடவுளோட நடந்த விஷயம் சரி, பரிசேயர் சதுசேயர் நியாய சாஸ்திரிகள் பிரதான ஆசிரியத்தை பேச்சு சரி, எப்பவுமே அவர் என்ன செய்யணும் சொல்லி பார்க்கணும், பயந்தபடி இல்ல. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன பண்ணா பயம் திகில் அடைகிறார். சீசர்கள் அந்த உணர்வுகளை என்ன பண்ணாங்கன்னா புரிஞ்சுக்க முடியலையா. இப்ப இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நேர போனார், கல்லெடு தூரத்துல போய் முகந்து என்ன பண்ணிட்டாருன்னா என்ன சொன்னார்னா, அப்பாவே இந்த பாத்திரம் எங்க வீட்டு நீங்க கூடுனாலும் நீங்க இப்படி செய்யுங்க, ஆனா ஏன் விருப்பப்படியில உங்க விருப்பப்படிதான்.
திரும்பவும் பாக்குறாரு, இவங்க அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. அப்புறம் போய் என்ன பண்ணாரு, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாரு. இதே மாதிரி அவர் 3 முறை என்ன பண்ணிருப்பாருன்னா, ஜெபம் பண்ணி 3வது முறை எப்படி இருப்பாருன்னா, தைரியமா இருப்பார். சரியா? இப்ப நமக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுப்பாரு. என்ன பாடம் கத்துக் கொடுக்குறாருன்னா, ஒரு நெருக்கடியான சூழல். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜெபிக்கிறதுக்கு உண்மையில பெரிய சிரமமா இருக்கும். பட் ஜெபிங்கன்றார். பாருங்க, பரிபூரணமா இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து முகம் தொட்ட விழுந்து ஜெபிச்சிருக்கிறார். அது அப்போஸ்தலன் எப்படி ஜெபம் பண்ணார்ன்னு சொல்லி கொடுக்க தெரிஞ்சுட்டு அப்போஸ்தலன் எப்படி பதில் பண்ணிருக்கார்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் என்ன பண்ணார்னா ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணார்னா பலத்த சத்தத்தோடு. பாருங்க, நல்ல ராத்திரியில ஒருத்தர் பரிபூரணமா இருக்கிற ஒருத்தர் பலமா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாம எப்படி இருக்கு? எவ்வளவு கேட்டிருக்கோம், எவ்வளவு கேட்டாங்களோ இல்லையோ, அந்த 3 பேராவது கேட்டு முடிச்சுமா இல்லையா? அவங்க கூட என்ன பண்ணல? நிறைய டைம்ல நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய கதறுகளை, நம்முடைய சகோதர சகோதரிகள் கணவரோ மனைவியோ புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் புரிஞ்சுக்கிறேன்ப்பா, இப்ப ஒரு அனுபவம் நான் வாங்கியிருக்கிறேன், உன்னுடைய பலவீனத்தை உதவி செய்யறதுக்கு என்னால முடியும், என்கிட்ட வந்து சொல்லுப்பா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, நமக்கு எவ்வளவு பெரிய ரட்சகர் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க, எவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்காரு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனம் எதுவா இருந்தாலும் சரி, மற்றவங்கிட்ட ஷேர் பண்ண முடியாட்டாலும் சரி, என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு ரட்சகர் இருக்கிறார். அதான் சொல்றார், பூமியில வாழ்ந்த போது அனைத்து வகைகளிலும் நம்மை போலவே அவரும் சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் பாவமே செய்யவில்லை. அவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா ஜெபம். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். உங்க தாத்தா சொல்லுவான், ஜெபம் பண்ற மனசு இல்லை. நிறைய பிரச்சனை இருக்கும்போது நமக்கு ஜெபம் பண்ற மனசு வருதா? இல்லையா? வராது. இதுதான் அவருடைய தந்திரம். அழுதுட்டு இருப்போம், அங்கங்க போய் என்ன பண்ண பழம்பிட்டு அவனுக்கு தந்திரம் பாத்தீங்களா? போனை போட்டு புலம்புமா, இவங்களுக்கு போனை போட்டு புலம்புமா? ஏன்னா அவர் இன்னும் 2 புலம்பு சேர்த்து கொடுப்பாரு. எங்களுக்கு மட்டுமா, எனக்கு தான். அவர் இன்னும் 2 புலம்பு சேர்த்து கொடுப்பாரு. பாருங்க, உங்களுக்கும் தான், நமக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு பாருங்க, நிறைய கதையா சொல்லி அப்படியே தலையில போய் வச்சு. அப்போ இப்படியான ஒரு சூழல்ல நீங்க ஜெபிக்கணும். கர்த்தரை ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா அனுப்பணும். ஒரு விஷயத்தோட அதான் சொல்லிட்டார், நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் சரியான நேரத்தில் உதவி செய்யும் கிருபையை அதையும் என்ன பண்ணணும்னு சொன்னா, தைரியமா நீங்க வந்துடலன்னா உருவாசனத்திலே வந்துடலாம். இன்னும் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த சாத்தான் பிளேஸ் போட்டு ஆரம்பிக்கிறது 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வச்சு கேட்கலாம். உலகத்தை விசுவாசம் இல்லாதவர்களின் மனதை குருடாக்கினான். அவர்களால் கிறிஸ்துவின் நற்செய்தி மொழியை பார்க்க இயலாது. கிறிஸ்துவின் மகிமைக்குரிய நற்செய்தியை அறியார்கள். கிறிஸ்துவின் தேவன் ஒன்று இருப்பவர். என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த சாத்தான திட்டம் அதை குறித்து சொல்லும் போது, இந்த சாத்தான் யாருக்கிட்ட விசுவாசம் குறைவா இருக்கும் அவங்க என்ன பண்றான் அப்படி சொல்லி பார்க்கும்போது இன்னும் குறைக்குவோம். பாருங்க, பேர்ஸ்ல இருக்கக்கூடியவங்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்கிறோமா, டிராக்ஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு புரியுது. ஆனா அப்படின்னா கூட அவங்களால என்ன பண்ண முடியல, தைரியமா அதை விட்டு வெளியே வர முடியல. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கேட்டுட்டு நான் சொல்றேன் சொல்லி சொல்றேன். பாருங்க, எங்க என்ன சொல்லி பார்க்கும்போது இதான் கிறிஸ்துவின் நற்செய்தி. இது பிரகாசமா இருக்கு. இந்த பிரகாசத்தோட வெளிச்சத்தை அவங்களுக்கு கொண்டு போய் காமிச்சோம்னா, ஆமா பிரகாசமா தான் இருக்கு, ஆனா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் சொல்றார் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட அடிச்சோட பின்பற்ற தீர்மானிக்கிற எல்லா இடத்துலயும் இந்த விஷயத்தை தான் பண்ணு. நமக்குள்ள விசுவாசம் இருக்கா அப்படின்னா இருக்கா? இல்லையா? இருக்கு, இருக்கிறது. விசுவாசம் என்பது நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர்கிட்ட போயிருப்போமா, சகோதர சகோதரிட்ட போயிருப்போமா? கர்த்தருக்கு தான் போயிருப்போம். ஆனா இந்த சாத்தான் தந்திரமா என்ன பண்ணிருவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட பின்பற்றவங்க இடத்துல அந்த இடத்துல போனா உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், இன்னைக்கான ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கும், திசை இருப்போம். ஆனா நம்ம புதிய வெளிச்சம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனத்துலதான் இருக்கு. வசனம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண சொல்லி பார்க்கும்போது ஏற்றும், உற்சாகப்படுத்தும், நம்மளை நிலைநிற்க செய்யும். ஆனா நிறைய என்ன பண்ணிடுவான் பண்ணி சொல்லும்போது 20 சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அடிச்சுவிட பின்பற்ற தீர்மானிச்சுக்கிற எல்லாரையும் அவன் எப்படி எதிர்க்கிறான் அப்படின்னா ரொம்ப பலமா எதிர்க்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்துவை அடிச்சுவிட பின்பற்றதுக்கு நாம என்ன பண்ணிருக்கோம்னா ரொம்ப தீவிரமா
முயற்சிகள் எடுத்துட்டு அதிகமான எதிர்ப்புகள் நமக்கு தான் என்ன பண்ணாலும் அவன் கொடுத்தான். வசனம் நமக்கு வெளிச்சமா இராதபடிக்கு என்னதான் செய்ய முடியும் அத்தனையும் அவன் என்ன பார்க்கும்போது செய்யலாம். சரி, உலகத்துல உள்ள ஜனங்கள்கிட்ட அவன் தன்னுடைய வேலைகளை போய் காண்பிக்கிறானா அப்படின்னா அங்க வேலையே இல்லை. ஏன்னு கேட்டா அவங்க எல்லாருமே அவமானத்துல தான் இருக்கிறாங்க. இப்ப யார் அவங்க விட்டு வேகமா வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து சபையை வைப்பார். அவங்க அவங்க விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்துவின் சாலையில அடையிறதுக்கு கடுமையான போராட்டங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வெளியே வந்த பிறகு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய இருதயங்கள்ல இந்த சத்திய வெளிச்சம் தொடர்ந்து பிரகாசத்தை கொடுத்துட்டே இருக்கா. மாறுதல் நமக்குள்ள வந்துட்டே இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம், இப்ப ரொம்ப மாறக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செக் வைக்கணும். கடுமையான பிரயாசங்கள் எங்க எடுக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது தான் என்ன பண்றான்னா எடுக்கிறான். உலகத்தவங்களை குறித்து கவலைப்படவே இல்லை. அவன் ரூட்டை செக்க ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அவன் ரூட் வராதவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கவர் இருப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த மாதிரி வெக்கம் காமிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு பரீட்சை வருது. இந்த பரீட்சையில நம்ம தேவனுக்கு உண்மையுடன் நிரூபிச்சாகணும். ஆனா அந்த உண்மையுடன் நிரூபிக்கணும்னா நாம ஜெபத்துல தேவனோட நெருங்கி சேர்ந்தால், கிறிஸ்துவரோட நெருங்கி சேர்ந்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி உண்மையோட நிரூபிக்க முடியும். ஒருவேளை மாம்சத்துல யோசிக்கணும் வச்சுருங்களா, சாத்தான் ஒரு பெரிய மாம்சத்துல யோசிக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய ஆலோசனைகளை தந்திரமா என்ன பண்ணுவான் கொண்டாந்து கொடுத்துருவான். அந்த ஆலோசனையை நம்ம கேட்கும்போது பசங்க எப்படி சொல்றது நம்ம செய்யக்கூடாது நம்ம யோசிக்கும் போது அதுக்கு ஒரு வயசுல ஒரு பிக்சர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா பாருங்க, சிலந்தி பூச்சிருக்கு, கோட் கட்டி வச்சிருக்கு, அதுல வந்து விழுந்த உடனே நல்லா வைக்கிறோம். இப்ப இந்த சிலந்தி என்ன பண்ணா உடனே போய் அடைக்கல. இந்த பூச்சியோட தன்மை என்ன, இது என்ன செய்து பார்த்துட்டே இருக்கும். இந்த பூச்சி தன்னை காத்துக்கிறதுக்கு விடுவிக்கிறதுக்கு போராட்டங்கள் பண்ணும்போது வேகமா கிட்ட வந்து என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது அதை சுத்தி என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது செயல்சை விடாம தடுத்துடும். இந்த மாதிரிதான் சாத்தான் நீங்க உண்மைத்தன்மையை காண்பிக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கும் போது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா ஒரு வலை பின்ன ஆரம்பிக்கான். நாம இன்னும் முயற்சி எடுத்தோம், இன்னும் கொஞ்சம் வலையை பின்ன ஆரம்பிக்கான். இப்படி அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது தந்திரமா நிறைய விஷயங்கள் அவன் என்ன பண்றான்னா பண்ணிட்டே இருக்கு. என்ன செய்யலாம்? நம்முடைய இலக்கு என்னது அப்படின்னா பாருங்க, மத்தேயு 5:48 சொல்கிறார், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள். ரொம்ப திருப்தியா சொல்றார். பரலோகத்துக்கு உங்கள் பிதா எப்படி இருக்காங்க? பூரண சற்குணரா இருக்கார். உங்கள் அழைத்த தேவன் எப்படி இருக்கார்? அவருடைய உரைக்கிற குமாரன் எப்படி இருக்கிறார்? பூரண சற்குணரா இருக்கணும். அப்ப அந்த பூரண சற்குணர் அப்படிங்கிற ஒரு இலக்கை நீங்க அடையாளப்படுத்தி இந்த தாத்தா என்ன பண்ணா நிறைய வலைகளை டக்குன்னு பண்ணிட்டே இருக்கணும். நான் எவ்வளவு பொறுத்து பார்த்தேன். பொறுமைக்கு ஒரு பார்த்தீங்களா, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நாம ஒரு சகோதரத்தை ஆலோசனை கொடுத்தோம். பொறுமை கடல் மாதிரி பெருசு. கடல்ல சுனாமி வந்து நீ பார்த்தது இல்லையா அப்படி? ஓ அப்படி வேற இருக்கா? புயல் வந்து பார்த்தது இல்ல அப்படின்னா பொறுமை கடல் மாதிரி அப்படின்னு அதுக்கு 2 எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். அப்ப பாருங்க, பொறுமை கிறிஸ்து மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த சாத்தான் என்ன பண்ணிடுறா பாருங்க, உங்க அப்பா பொறுமை சற்குனர், ஆனா நீங்க அப்படி இருக்க விடக்கூடாது. அதுக்காக அடுத்ததுக்கு என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது வலைகள் வேகமா என்ன ரொம்ப ஃபாஸ்டா வீட்டுல அழகா பார்த்திருப்பீங்க. ஒரே வந்து விழுந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது சிறந்து ரொம்ப ஃபாஸ்டா செயல்படும். குணலட்சணத்தை நீங்க காட்டுறதுக்கு முயற்சி எடுக்கும்போது ஏகப்பட்ட நெருக்கடிகள் கொண்டு என்ன பண்ணிடுவான்னா விட்டுருவான். ஆனா தொடர்ந்து போயிடாதீங்க, நீங்க பறந்துடாதீங்க. சாத்தான் அப்படித்தான் பண்ணுவான். ஆனா உதவி செய்யறதுக்கு கர்த்தர் வந்து கொடுத்துக்கிறார். அப்ப அடிக்கடி நமக்கு நினைப்பு நீங்க மறக்காதீங்க. சாத்தான் ரொம்ப ஈஸியா நினைச்சிடாதீங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து வளர்க்க பின்னிட்டே இருப்போம். உங்களுக்கே தெரியாது, ஒரு குணலட்சணத்தை வளர்க்க முடியாம நீங்க ஏன் இவ்வளவு போராடுறீங்க அப்படின்னா இதுதான் விஷயம். அப்ப அடுத்தடுத்து நமக்கு பின்னுதல் இருக்கிறதுனால நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கும், எவ்வளவு தந்திரமான ஒரு எதிராளி நம்ம கூட இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு நீங்க என்ன பண்ணனா என் பிதா மாதிரி மாறுறதுக்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே சொல்லி என்ன பண்ணா பாதுகாத்து அப்படி செய்யும் போது ஜெபிக்கும் போது கண்டிப்பா இந்த எதிராளிட்டிருந்து தேவன் நமக்கு என்ன பண்ணா எவ்வளவு வலைக்கின்றாலும் தப்பிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுப்பார். அப்ப ஃபர்ஸ்ட்ல நமக்கு சோதனை வரும்போது நாங்க உண்மையோட நிர்ணயிக்கணும். இந்த உண்மையோட நம்ம நிரூபிக்கணும்னா ஜெபத்துல கர்த்தரோட நம்முடைய போதரோட நெருங்கிய தொடர்புகளை வரும்போது நாம என்ன பண்ணிடலாம்னா
ஜெயிச்சிடலாம். பாருங்க, நமக்கு பிரச்சனை எங்க நடக்குதுன்னா வெளியில மட்டும் இல்ல, எங்க நடக்குது? உள்ளும் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு சகோதரர் எனக்கு என்ன திட்டிட்டே இருக்காங்க, சிரிச்சுட்டு அமைதியா இருக்கு. என் சிந்தை சொல்லுது, இவனெல்லாம் சிந்தை சொல்லுது, ஆனா வெளியே சிரிச்சுட்டு இருக்கேன். சரி பாரு, பார்த்தாங்க. ஆனா உள்ள இருக்கு, என்னதான் பண்ண என்ன கிளியரா நமக்கே அப்படி பேசிட்டு இருக்கு. சிந்தை சொல்லு, இதுக்கு போராட்டம் வெளியே மட்டும் இல்ல, உள்ளே இருக்கு. பாருங்க, வெளியே வந்து பெருசா காமிச்சிடலாம், டக்குனு வந்து வெளியே வந்து பார்த்தது சிந்தையத்தான் பார்த்து பாத்தீங்களா? அப்ப தாக்குதல் இப்ப சாதாரண புரிஞ்சுச்சோ, வெளியே நீ நக்கடாவா இருப்பா, உன் சிந்தையை வந்து நான் ஒரு வழி பண்ணிடுறேன், அங்க கட்டி வச்சிருவோம். என்னெல்லாம் யோசிக்கணும் அவங்களும் யோசி, ஃப்ரீயா விட்டுருவோம். பாத்தீங்களா? இப்ப நமக்கு போராட்டம் வெளியே மாத்திரம் இல்ல, உள்ளேயும் இருக்கிறது. தேவன் என்ன பண்றாருன்னா இருதயத்தை பார்க்கிறார், சிந்தையை பார்க்கிறார். அப்ப உள்ள புறம் இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை இந்த எதிராளி சாதகம் நல்லா பயன்படுத்திக்கிறார். அதனாலதான் சொல்லும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா சகோதரர்கள், இந்த மூளையை குறிச்சு ஒரு பாடங்கள் எடுக்கும்போது சொன்னாங்க, இந்த மூளை என்னெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்குங்கிறத தேவன் பார்த்துட்டு இருக்கிறார், கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார், யூதர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, புரிந்து போன சாத்தான பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, இவங்க இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, தேவனுக்கு விரோதமா சிந்திக்கிறாங்களா, அப்ப இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். அப்படி சொல்லி அவன் என்ன பண்றான், நிறைய வலைகளை பின்னி விடுறான், நிறைய யோசிக்க வச்சு பிறக்கும் போதுல இருந்து சாவு வரைக்குள்ள நிறைய விஷயங்களை மைண்ட்ல கொண்டு வந்து. இப்ப சிந்தை ஒரு மாதிரி வித்தியாசமா போகும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்ப என் சிந்தை தடுமாறு, பிரச்சனை இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படியே சொல்லியிருக்கேன். சிந்தையில சத்தியத்தின் அடிப்படையில் உள்ள விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிங்க, நீங்க ஜெயிக்கலாம். அப்ப உள்ளும் போக நமக்கும் இந்த சத்துருவால மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறதுனால நம்முடைய போதகரோட நெருங்கிய தொடர்பு இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால என்ன செஞ்சுட்டா இந்த பிதாவுடைய சுபாவத்தை சத்துவத்தை நம்மளால என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயங்கள் சொல்லுங்க, என்ன சொல்றாரு அப்படின்னா, சுயம் நமது விசேஷத்தை யுத்த கல்மா இருக்கு. சாத்தான குறிச்சு ரெண்டாவது விஷயங்களை நீங்க மறந்துடாதீங்க, உங்களுடைய மாம்சம் ரொம்ப பலவீனம் உள்ளது, அதுல பயங்கரமான யுத்த காலத்துக்கு ஒப்பிட்டு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது பேசியிருக்கிறார். இப்ப நாம யாரோட பிரதிநிதி? இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிரதிநிதி. ஒரு பிரதிநிதி என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆலோசனை கொடுக்கும் போது சத்தியத்தின் அடிப்படையில் தேவன் என்ன சொல்லி கொடுப்பார், கர்த்தர் என்ன சொல்லி கொடுப்பார், இப்படித்தான் ஒரு பிரதிநிதி ஆலோசனை சொல்லிக் கொடுக்கணும். ஆனா நிறைய டைம்ல நம்முடைய ஆலோசனை எப்படி கொடுப்போம், எப்படி கொடுப்போம்னு சொல்லி பார்க்கும்போது சுயத்தின் அடிப்படையில் நமக்கு எது சரின்னு கொடுக்கோ அந்த விஷயத்த சொல்லிக் கொடுப்போம். அது தப்பு. ஆக்சுவலா நம்ம யாருடைய நீதியை செய்ய வந்திருக்கிறோம்னா தேவனுடைய நீதியை தான் செய்ய வந்திருக்கிறோம். அவருடைய பிரதிநிதி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையில சத்தியத்தின் அடிப்படையில் கர்த்தர் இருந்தா என்ன ஆலோசனை கொடுத்தாரோ அந்த ஆலோசனை கொடுக்கணும். மாம்சத்தின் அடிப்படையில் ஆலோசனை கொடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை வந்து. அப்ப இந்த சுயம் என்ன செய்யும் சொல்லி பார்க்குறது, கர்த்தர் மாம்சத்துல சரியான ஆலோசனை கொடுக்கணும். மார்க்கத்துல இன்னைக்கு நீதிபதிகளா நீதி தீர்ப்புகள் கொடுக்குறாங்க, சரியா கொடுக்குறாங்களா? நிறைய விஷயங்கள சரியான தீர்ப்பு கொடுக்கதான் செய்யறாங்க. நல்ல உண்மையில நிறைய ஜட்ஜஸ் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது நியாயமான தீர்ப்புகள் கொடுக்கத்தான் செய்யறாங்க. உலகங்களுக்கு ஜனங்களை கூட பார்க்கும்போது நிறைய நியாயமா பேசக்கூடிய ஜனங்களா இருக்கிறாங்களா? நியாயமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த நியாயம் பத்தாதுப்பா, இதெல்லாம் உண்மை கிடையாது, என்னுடைய நீதி நியாயங்களை தான் நீங்க என்ன பண்ணணும் சொல்லி பார்க்கும்போது பேசணும். இப்போ நீங்க தேவனுடைய பிரதிநிதி ஆயிட்டீங்களோ உங்க வாயிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை மாதிரி இருக்கும். இதுல யாருக்கு பெரிய பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காரு. நிறைய பேசிடுவாரு, செய்ய மாட்டார். நிறைய என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பேசிடுவார். முதலட்சணங்கள் விஷயங்களை குறிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இப்படி 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 சொல்லி என்ன பண்ணுவார், நிறைய பேசிடுவார். ஆனா செய்யறதுல குறை வச்சிருவார். இது யார் பாப்பா? சமையர் பார்ப்பாங்களா? பேசுற சப்ஜெக்ட் மட்டும் வக்கனையா பேசுறாரு, செயல்பாடுகள் என்ன இல்ல. சாரி, என்னுடைய தமிழ்ல கொஞ்சம் பேசினா தப்பா நினைச்சுக்கிட்டாருங்க. சப்ஜெக்ட் தான் நல்லதான் பண்றாரு, செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அதுதான் சொல்றார். எப்படி சொல்றாரு அப்படின்னா, நாம் பிறருக்கு பிரசங்கிக்கும் போது நாம் என்ன பேசுறோமோ அதற்கு அதிகமாக கவனம் செலுத்தி அதை நாம கை கொள்றதுக்கு பயிற்சி செய்யணும். அப்படி செய்யலன்னா நாம் சபையாரா மற்றவர்களா. அப்ப ஒரு பிரதிநிதி
என் தேவன் அன்புள்ளவர், உங்களுடைய சொந்த குமாரனை கொடுத்து மீட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, இதுதான் உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லி நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா, இந்த உண்மை சத்தியத்துடைய வெளிச்சத்தையும் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும். இந்த எதிர்பார்ப்பு விஷயத்துல நீங்க குறை வச்சுட்டீங்க அப்படின்னா, மாம்சம் இப்படி செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க என்ன பண்ண முடியும், இந்த மாற வெளிச்சத்துக்கு வர முடியாது. இப்ப அதான் சொல்றார், அப்படின்னா இங்க இருந்து பேசுறது மட்டும் இல்ல, இந்த சத்தியத்தை யார் யார் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களோ, ராஜ்யத்தின் நச்செய்தியில ஏதாவது ஒரு பாத்திரம் செய்யறதுக்கு யார் யார் முயற்சி எடுக்கிறீங்களோ, நீங்க எல்லாமே பிரதிநிதி தான். அப்ப அந்த பிரதிநிதி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்குரிய வெளிச்சத்தை தன்னுடைய வாழ்க்கையை வெளியே காமிச்சாகும். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு சாப்பாடு நெருங்கிய போராட்டங்கள், தொடர்புகள், பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, பெயர் சிதல பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சாத்தானை எவ்வளவு இடம் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நாம சாத்தான ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்த்தரலாம். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, முயற்சி எடுக்காதீங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் உங்களுடைய பலசாலி. எப்படி பலசாலி அப்படின்னா, ஞானத்தால் நிறைஞ்சு. விருந்துபட சுபாவத்துல நம்ம இருக்கிற ஞானத்தை விட அவன்கிட்ட இருக்கிற ஞானம் வெற்றிக்கு சொல்லி பார்க்கும்போது அதிகமா இருக்கு. ஆனா பாருங்க, மெய்ஞானம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மெய்ஞானத்துக்குரிய வெளிச்சத்தை நீங்க காட்டாதபடிக்கு அவன் தன்னுடைய ஞானத்தோட தடுக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். என்ன செய்யறார் அப்படின்னா, நீங்க தேவனுடைய பிரதிநிதி, என்ன பேசினாலும் சத்தியத்தின் அடிப்படையில தான் பேசணும். ஆனா உங்களுடைய எதிராளி எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது பயங்கரமான தந்திரவாதி. அவன் நீங்க அந்த மாதிரி பேசாம பாவம் செய்வதற்கு ஏற்ப வந்து என்ன பண்ணா திருப்பி விட்டுருவான். இதுக்கு உங்களுடைய மாம்சத்தை பயன்படுத்தி விட்டுருவான். இந்த மாம்சம் எப்படி சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பலவீனமா இருக்கு. தாவீதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தேவன் அவருக்கு ஒரு விஷயம் இருப்பார். எதிரிங்க உன் கையில நான் ஒப்பு. இவர் என்ன பிரச்சனை பண்ணிருப்பார்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணவங்கள நான் கை போட மாட்டேன். தேவன் சொல்றார், உன் எதிரி அவன் கையில நானே கொடுக்கம்பா அப்படி சொல்றார். இவர் சொல்றார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவங்கள நான் கை வைக்க மாட்டேன். இவர் தொடர்ந்து விரட்டிட்டே இருக்கிறார். உயிருக்கு பயந்து அவரும் ஓடிட்டே இருக்கிறார். கர்த்தர்ட்ட புலம்பிட்டே இருக்கிறார். தாவீது கரெக்டா என்ன பண்ண சொல்லி பார்த்து ஒரு சான்ஸ் கொடுத்தாரா? என்ன பண்ண ஒரு சுமத்திட்டு வந்துட்டார். வந்து சொன்னார், கர்த்தர் இன்னைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுத்தாரு. உன்னை கொண்டது என் வேலை கிடையாது. நான் தேவன்ட்ட என்ன பொருத்தனை பண்ணிருக்கனோ அதை கண்டிப்பா செய்வேன். கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுத்து கூட பாருங்க, சுமத்திட்டு வந்துட்டேன். உங்களை கொள்றது ரெண்டு நோக்கம் கிடையாது. நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க உங்களுக்கு கோபம் என்ன பண்ணேன்னா செய்ய மாட்டேன். இன்னொரு சான்ஸ் கொடுத்தார். ஒரு ட்ரெஸ் அறுத்துட்டு வந்துட்டாரா? நம்மளை ஒருத்தர் நம்மகிட்ட ஒருத்தர் நம்ம கையில கொடுத்தா நான் கொண்டு பண்ணிருக்கேன். வந்தியா மாட்டியா பாத்தீங்களா? இப்ப பாருங்க, நம்ம தேவனுடைய பிரதிநிதி கண்டிப்பா நமக்கு மட்டும் வாய்ப்புகள் கொடுக்குறார். வச்சு செய்யலாம் நினைச்சோம்னா வெரி குட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கேட்டு விட்டோம். இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு பாருங்க, மாற்ற சொல்லும். இது சரியான சந்தர்ப்பம். கர்த்தரா வந்து வாய்க்க பண்ணிக்கிறார். கர்த்தர் காத்துதான் இருக்காரு. நான் அன்னைக்கே ஜெபம் பண்ணேன். இப்படி அப்படியா? நான் அன்னைக்கே நினைச்சேன், இப்பெல்லாம் மாற்ற வைக்காதீங்க. எவ்வளவு கவனம் கொடுக்க முடியும். நம்ம தேவையை பிறகு ஐயோ சகோதரர் கொஞ்சம் உஷாரா இருந்தாங்க, இல்ல சகோதரர் கொஞ்சம் சத்தியத்துல உறுதியா இருந்தாங்கன்னா இதுல ஜெயிச்சிருக்கலாமே. ஐயோ எப்படி பேசணும். ஆனா அன்னைக்கே தெரியும் எனக்கு நான் வரப்பு அப்படிலாம் பேசிட்டோம் வைங்களா, தேவனுடைய பிரதி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மாசத்துக்கு வெளிவந்துடும். ஆனா மாற்றம் யுத்தக்கலாம் அது எப்ப வெளிப்படும் தெரியவே தெரியாது. இப்ப சொல்ல நீங்க மறந்துடாதீங்க, மாம்சம் விழுந்து போன தன்மையில இருக்கு. அடிக்கடி அதுக்கு பயப்படுத்த வெளிப்படுத்தி காமிச்சிடும். ரொம்ப கவனம் கொடுங்க. யுத்த காலம் எதுனா நினைச்சேன் வெளிப்பட்டோம். அப்படி என்ன பண்ணாதீங்க. கர்த்தர் எப்படி அந்த தாவீதுகிட்ட சொன்னார், நான் உன் எதிரி உன் கையில ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படி சொல்லி அவர் என்ன பண்ணலாம், நான் செய்து கொண்ட பொருத்தனையில உண்மையா இருந்தாரா? பாருங்க, நம்ம பொருத்தனை பண்ணிடுறோம். தேவன்ட்ட என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புறங்கூறு சௌர சௌருக்கு விரோதமா பேசுறது பண்றதில்ல.
நாம பண்றது இல்லை. அப்படிங்களா? ஆக சாத்தான் ரொம்ப தந்திரமாய் என்ன பண்றான்னா, கதையை கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி போனா டைம் போறதே தெரியாது. பத்தி பேசும்போது அவ்வளவு டைம் நமக்கு போகாது. மற்ற விஷயங்களுக்கு டைம் போறதே தெரியாது. நேரம் போறதே தெரியல. எப்படின்னா 2 நேரம் போகும். பாருங்க, இந்த மாம்சம் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு டைம் போறதே தெரியாது. மிகப்பெரிய பெரிய கிஃப்ட் சாத்தான் நல்லா பயன்படுத்துறானா. மாம்சம் பாருங்க, பைபிள்ல இருக்கு, இல்ல வாயும் சேர்த்து வச்சோம்னா மாம்சம் இல்லாத டயத்துல வரும். அப்பதான் புத்தகம் போட்டா நீங்க வந்துட்டு இதை மட்டும் கையில வச்சோம்னா விடிய விடிய கொட்டாய் விடுறது. பாருங்க, ஒரு வாலிபர் எடுத்து வச்சோம் அப்படின்னா எங்க அந்த பழகின வரமாட்டோம். 2 நாளா சரியா தூங்கல சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு ஸ்கிப் எடுங்க. 10 நாள் தூங்க இருந்தா கூட அவ்வளவு உற்சாகமா இருக்க மாட்டோம். பாருங்க, மாம்சம் பெரிய விட்டுதான் சத்தியத்தை வளர்றதுக்கு எந்த முயற்சி இருக்காது. ஆனா அதுக்கு இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா சொல்றாரு. மாம்சம் பெரிய தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. மாம்சம் இஷ்டத்துக்கு நீங்க தேவனுடைய பிரதிநிதி மறந்துடாதீங்க. இந்த இத்தகத்துல இதை சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயற்கையாவே என்னுடைய மாம்சம் என்னன்னா அதுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதுலதான் என்ன செய்யணும், அதிகமான நேரங்கள் இருக்கும், அதிகமான சந்தோஷம். ஆனா சத்தியத்தின் அடிப்படையான விஷயங்களுக்கு ரொம்ப நாட்டம் போடுறது. இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, சாயங்காலம் ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னா எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷம் பேர் ஒரு ஒன்றே வைங்க பேர் அப்படி நம்மளால சொல்ல முடியுதா? 2 நாள் மீட்டிங் நீங்க கூட வர வைங்க பிரதர் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? வாரத்துல 6 நாள் சாயங்காலம் 1 ஹவர் சப்ஜெக்ட் பேசலாம் பிரதர். வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும், காலங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, பண்ணலாம் பிரதர். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குன்னா இல்லை. பாத்தீங்கன்னா இந்த மாம்சம் பாருங்க, அது அது எதுல விரும்புதோ அதுலதான் அதிகமான நாட்டத்தை காண்பிக்கும். அதோட போக்கிலேயே விட்டவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அது தேவனுடைய பிரதிநிதிங்கிற போக்குக்குள்ள கொண்டு வர்றதுக்குள்ள நம்ம பெரிய போராட்டம். அதான் சொல்றாங்க, இது ஒரு யுத்த களம். மாம்சம் என்ன செய்யணும் சொல்லி பார்த்து யுத்த களம். அப்ப இதனுடைய இயல்புகளுக்கு இதனுடைய விருப்பங்களையும் ஜெயிக்கிறது எப்படி சொல்லி பார்க்க மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. ஆவிக்குரிய விஷயங்களுக்கு விரோதமாக்கியும் எப்பவும் ஏதாவது பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், தமிழ் பார்க்கலாம், நாளை பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம் சொல்லிட்டு நமக்கு மாம்சம் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு உற்சாகமா இருக்கும், வேறுடைய விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கு ஒத்துழைக்கிறது. இதுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் இடத்துல சரணாகதி அடைஞ்சிருங்க. கர்த்தர் இடத்துல இது விழுந்து கூட ஸ்பாட் உங்களுக்கே தெரியும், இது இப்படிதான் பண்ணும். ஆனா இந்த பலவீனத்துல நான் பலன் பெற்றுக்கொள்ளா உங்களால மட்டும்தான் முடியும். அதனால இந்த பலவீனத்துல நீங்க என்ன எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுங்கன்னா சரணாகதி அடைஞ்சிருங்க. கண்டிப்பா நீங்க புது சிருஷ்டியை வளர்க்கறதுக்கு எல்லா விதமான உதவிகளும் அவர் என்ன பண்ணார் சொல்லி பார்க்கும்போது உங்க பலவீனத்துல உதவி செய்யக்கூடியவரா இருப்பார். இப்ப நாம ஆதாமுடைய விழுந்து போன சொல்லி பார்க்கும்போது ஆதாமுடைய விழுந்து போன அந்த சுபாவக்கூடிய விஷயங்களை நம்ம மாம்சம் இருந்தா கூட அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க, மன்னிச்சிட்டார். இப்ப ஈடுபடிய புண்ணியத்துல முதல் பங்கு யார் வாங்கியிருக்கிறார்? நாம தான் வாங்கியிருக்கிறோம். அப்ப ஈடுபடி புண்ணியத்துல முதல் பங்கு வாங்கியிருக்கிற நாம இந்த பங்கை சரியா புரிஞ்சு கொள்ளாம மாம்சத்தின்படி செயல்பட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2ஆம் இடம் தான் கிடைக்கும். ஆனா நமக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. பயம் இருக்கா? பயம் இருக்கான்னா கொஞ்சம் கூட பயம் வராது. மிகவும் விளையாடப்பட்ட அந்த உன்னதமான தேவகுமாரனுடைய ஜீவனை வாங்கியிருக்கிறோம். இந்த ஜீவனுக்கு பாத்திரம் சொல்லி நாம் நிரூபிச்சாகணும் சொல்லி வைராக்கியத்தை இந்த மாம்சத்துல காமிக்கலாம்னா மாம்சத்துக்கு ஒத்துக்க. அப்ப அந்த விழுந்து போன சுபாவத்துக்குரிய அந்த தண்டனைக்கு தேவனுக்கு நீக்கிட்டாரு. இப்ப நம்ம ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கோம், புது சிருஷ்டியை வாங்கியிருக்கிறோம். இந்த புது சிருஷ்டியை வளர்த்து என்ன செய்ய புது சிருஷ்டிக்குரிய மேலுக்குள்ள ஆவிக்குரிய விஷயத்துக்கு நம்ம போயிடணும். அதுக்கு எவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கணும், எவ்வளவு நேரம் கொடுக்கணும். அப்ப நமக்கு தாரணியில போல நம்ம என்ன பண்ண வந்திருக்க சொல்லி பார்க்கும்போது மாம்சத்துக்கு கொடுக்கறத குறைச்சிக்கிட்டோம், ஆவிக்குரிய விஷயத்துக்கு அதிகமா கொடுக்கறதுக்கு பார்த்துக்கலாம். மூன்றாவது விஷயம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? சொல்ற நேரம்
எடுக்கலாமா? சரி. மூன்றாவது விஷயத்தை நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னா, வேத வசனங்களிலிருந்து திடப்படுத்துகிறவர். நம்ம ஏற்கனவே பார்த்தா சாத்தான் அவன் எப்படிலாம் செயல்படுறான், மாம்சத்தை தனக்கு சாதகம் எப்படிலாம் பயன்படுத்துகிறான், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டுக்கும் பெரிய ஆறுதல் தேவன் எங்க வச்சிருக்காரு, அந்த வசனத்துல வச்சிருக்கார். எப்ரேயர் 1:10 வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய சத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, வசனம் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி பார்ப்பது இது உண்மை. எனில் கிறிஸ்துவின் ரத்தம் இதிலும் மிக்க வல்லமை உள்ளது என்பதை எண்ணி பாருங்கள். பரிசுத்தாவின் மூலமாக தேவனுக்கு இயேசு தன்னைத்தானே முழுமையான பலியாக என்ன பண்ணார்னா வழங்கினார். ஆகவே நமக்கு ஆன்மீக மரணத்தை கொண்டு வருகிற தீய செயல்களில் இருந்து அவருடைய சுத்தமானது நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், சுத்தமாக்கும். அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பண்ண சொல்லி பார்க்கும்போது கத்துக் கொடுக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பாருங்க ஜெயம் சொல்லி உலகம் முடிச்சு என்ன பண்ணுறா அவர்கிட்ட அவங்க வீட்டு முன்னாடி வச்சுக்கணும். ஏதாவது ஒரு பயம் வந்துச்சுன்னா வச்சு என்ன பண்றாங்க, பயம் அப்படி சொல்லிடுறாங்க. இந்த ரத்தத்தோட உண்மையான வல்லமை அவங்களுக்கு தெரியல. ஆனா கூட என்ன பண்ணிருக்காங்க, அதை அவங்க சொல்றாங்க. வீடுகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வெளியே பேனர் மாதிரி வச்சிருக்காங்க. ஓ, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க சொல்லி பார்க்க வச்சிருக்காங்க. இப்ப அவர் நமக்கு என்ன கத்துக் கொடுக்காரு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இந்த சொந்த குமாரோட ரத்தத்தை குடிச்சு உங்களை மீட்டிருக்கிறார். அப்படி ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறவங்க சும்மா இருப்பாரா? வசனம் என்ன சொல்ல, தம்முடைய குமாரோட ரத்தத்தையே கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறாரு, அவ்வளவு லேசா விட்டுருவாரா? அதை நீங்க நினைச்சு பாருங்க. ரத்தம் மூலமா நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்த ரத்தம் என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது இந்த பலவீனத்துல எனக்கு ஜெயம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேத வசனங்கள் மூலமா ஆறுதலை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணி ஒரு வசனம் வசனம் உண்மையான ஒரு ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமுள்ளவர்களாக இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்ப என்ன சொல்லிடுறாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து என் பிதா இவங்களை சொல்லியிருக்கார். என் பிதா என்ன சொன்னாரோ அவைகளை அந்தப்படி நான் செய்யறேன். இப்படிலாம் அவர் ஜெயிச்சிருப்பார். சாத்தான்ட்ட ஒரு 3 பரீட்சைகள் வரும்போது இந்த 3 விஷயங்களையும் எழுதியிருக்கிறது இப்படிதான் என்ன பண்ணிப்பாருன்னா பேசியிருப்பார். அப்ப வசனங்களை கொண்டுதான் பரிபூர்ணமா இருந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க முடிஞ்சதுன்னா நம்ம கூட எப்படிதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போகும்போது வசனங்களை கொண்டுதான் ஜெயிக்க முடியும். ஆனா ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்க்கும்போது, பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய நாம இந்த வால்யூம்ஸ் அதிகமா கிடைச்சதுக்கு அப்புறம் உண்மையிலே பைபிள் டெய்லி ஒரு அதிகாரம் படிக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பேர் குறையப்பட்டிருக்கிறதா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சர்வே சொல்லி பைபிள் ஸ்டூடெண்ட் வந்து வால்யூம்ஸ் மற்ற மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான நேரங்கள் கொடுக்குறாங்க. டெய்லி ஒரு சாப்டராவது படிக்கிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எங்க அதிகமா படிக்க வேண்டியிருக்கு சொல்லி பார்க்கும்போது வசனங்கள் படிக்க வேண்டியிருக்கு. டெய்லி ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ 5 அதிகாரமோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா பைபிள் படிக்கணும். படிச்சா மட்டும்தான் வசனங்களுக்கு போட்டிருக்கு இந்த வசனத்துக்கு என்ன வெளிச்சம் வச்சிருக்கார் அப்படிங்கறத நீங்க வால்யூம்ல தேட முடியும். பாத்தீங்களா? அப்ப என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது கர்த்தரே வசனங்கள் அடிப்படையில தான் ஜெயிச்சிருக்கிறாருன்னா வசனங்கள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த ஒளியை நீங்க பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நீங்க ஐக்கியமுள்ளவர்களா மாற முடியும். அப்படி ஐக்கியமுள்ளவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த விளையாடப்பட்ட அந்த ரத்தம் என்ன பண்ணு சொல்லி பார்க்க உங்களுக்கு புது பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். பாவங்களை நீக்கும், நம்மளை சுத்திகரிக்கும். எப்படியாக நம்ம என்ன செய்யணும் சொல்லி பார்க்க வசனங்கள் மூலமா ஜெயிக்கிறவங்களா மாற முடியும். நம்ம 4வது பாயிண்ட்ல போயிடலாம். 4வது பாயிண்ட் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 3வது பாயிண்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டேன். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படி சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டெஸ்க் கொடுத்திருக்கிறார். அந்த டெஸ்க்ல வந்து கரைகள் படுமா, கரைகள் கண்டிப்பா படும். இந்த கரைகள் படும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவ சமூகத்துல போய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த ரத்தத்தோட வேல்யூ எனக்கு இங்க புரியுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னா மன்றாடி ஜெபிச்சு ஜெயிக்கணும். முதல் தடவை ஒரு விஷயத்துக்காக ஒரு வீழ்ச்சி வந்துட்டு அந்த வீழ்ச்சிக்காக நம்ம போய் ஜெபம் பண்றோம். அடுத்து அதே மாதிரி ஒரு சோதனை வருது, அதுலயும் தோத்துட்டோம். என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாமா வேண்டாம்? ஜெபம் பண்றோம். 3வது தடவை அதே மாதிரி ஒரு பரீட்சை வருது, தோத்துட்டோம். என்ன செய்யலாம்? எத்தனை பண்ணிருக்கோம்? பண்ணிட்டே இருக்கலாம். எத்தனை பண்ணிருக்கிறோம்?
சாகர வரைக்கும் பலத்தின வார்த்தை சிலர் சாகர வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு ஆகணும். ஆனா இதுலதான் சாத்தா என்ன பண்றான்னா ஒரு கட்டு கட்டுறான். என்ன கட்டுறான்னா, நேற்று செஞ்சுட்டு ரைட்டு, இன்னைக்கு செஞ்சுட்டு ரைட்டு, டெய்லி செஞ்சுட்டே வந்து கேட்டிருந்தா அவர் மன்னிச்சுட்டே இருப்பாரா? கிறிஸ்தவம் கொடுத்துருக்காங்கப்பா. நீங்க வேலைக்கு பாவம் பண்ணுவீங்க, பாவம் மன்னிப்பு கேட்பீங்க, மன்னிச்சு விட்டுருவாரு. பரலோகத்துக்கு போயிடுவோம் சொல்லுவீங்க. பேர் சபையில் உள்ளவங்க மட்டும் இல்ல, மற்ற புரஜாதிகள் கூட இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த தப்ப அடிக்கடி பண்ணிட்டு உங்களுக்கு என்னப்பா உங்க கர்த்தர் மன்னிச்சுவாருப்பா. அப்படியா? சாத்தான் இப்படிதான் என்ன பண்றான்னா ஏமாத்தி வச்சிருக்கிறான். என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த ரத்தத்தோட புண்ணியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஜீவனை நான் வாங்கிட்டேன், திரும்ப திரும்ப இந்த பலவீனத்துல விழாதபடிக்கு நான் கிருபையை வாங்கலைன்னா கண்டிப்பா கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப ஒரு கரை வந்துருது. அந்த கரையை கழுவுறதுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லவல்லதான். இதை மன்றாடுறோம். மன்றாடும் போது நமக்கு என்ன பண்ணோம்னா அந்த கரையை இணைக்கிறார். அதே கரை திரும்புறதுக்கு நம்ம முயற்சி படாதபடிக்கு முயற்சி என்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது எடுத்திருக்கோம். உடனே பண்ண முடியாது. ஆனா அந்த கரை அதிகமா படுறத கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துட்டு வந்து ஒரு காலத்துல கண்டிப்பா அந்த கரை படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஜெயிச்சிடலாம். இப்ப கரை பட்டுட்டு முதல் நாள் ப்ரேயர் பண்றோம், 2ஆம் நாள் ப்ரேயர் பண்றோம், ஒரு வாரம் ப்ரேயர் பண்றோம், தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா எந்த முயற்சியுமே எடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? சொல்றாரு அந்த கரை மேல இன்னும் சில கரைகள் நிறைய படிஞ்சிடும். படிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்னா உங்களால துவைக்கிறது ஈஸியா இருக்கு. அப்ப எப்படி துவைக்க வேண்டியிருக்கும்? நல்லா தோதவன் துவைக்க வேண்டியிருக்கும். மன்னாரம் துவைக்கிற மாதிரி அடிச்சு துவைக்க வேண்டியிருக்கும். அடிச்சு யார துவைப்பாங்க அப்படின்னா திரள் கூட்டம் தான் அதுல மாட்டி. இப்ப உங்களுக்கு சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க தேவன் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். அவருடைய வசனங்கள் மூலமா பெரிய மீட்பு வச்சிருக்கார். அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தையே கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். இந்த ரத்தத்தோட புண்ணியத்தை நீங்க சரியா உணரல, கரைகள் ரொம்ப படுற விட்டுட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா துவைக்க வேண்டியிருக்கும். நீங்க மனசு வச்சுக்கிடுங்க. அப்ப கிருபாசனத்துல அடிக்கடி நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி சாத்த ஆலோசனை கொடுக்குறது. இது என்ன ஆகும் அப்படின்னா சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொல்றாரு. உண்மையிலே இந்த சத்தியத்துல வந்த புதுசுல நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ரொம்ப உற்சாகமா இருக்கும். இருந்துச்சா? இருந்துச்சு. பயங்கரமா உற்சாகமா இருக்கும். ஏன்னா எவ்வளவு சத்தியம் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம், அவருடைய ஒரே பிறந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப உற்சாகம் இருக்கும். சில பாவங்கள் வரும்பொழுது இந்த ஜெப ஜீவியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கடமை ஜெபமா இருக்கும் அப்படின்றார். பாருங்க நிறைய பேர் இந்த கடமை ஜெபத்தை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாவத்தை சரியா கழுவாததுனால சும்மா முழங்கால் போட்டு 2 வார்த்தை பேசிட்டு இல்ல அப்படியே உட்கார்ந்த நிலைமையில அப்படி 2 ஜோம் பண்ணிட்டு அப்படி கம்மி முடிய 2 ஜோம் பண்ணிட்டு அப்படியே படுத்துரு. காலமே என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதே மாதிரி எந்திரிச்சு இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நன்றி, நாளை ஆசிரியர் வைங்க, என்னோட கையில் பிரேசம் ஆசிரியர் வேலை ஆசிரியர் வைங்க, எல்லாம் தாங்க போயிட்டு. இது ஒரு ரொட்டீன் ஜெபம் மாதிரி ஆயிரும். தேவனுக்கு அவங்க தொடர்பு அப்படி கொண்டு போயிடணும் அப்படின்னு போயிட்டு. நல்லா நிதானிச்சு பாருங்க. ஆரம்பத்துல இருந்த அந்த அன்பு உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கா? ஏன் இல்லைன்னா இந்த கரைகள் இன்னும் அதிகமாகி உங்களை அந்த அளவுக்கு பிரிச்சு கொண்டு வந்திருக்கு. நீங்க உணருங்க. திருவாசனம் எப்பவும் தேவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். தைரியமா நீங்க வாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, பாவம் இருந்தாலும் சரி, மன்னிக்கிறதுக்கு அவர் வச்சிருக்காங்க, ரெடியா இருக்கிறார். நீங்க உங்களை புதுப்பிச்சுட்டு கொண்டு தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஓடுங்களேன் அப்படிங்கிற விஷயங்களை என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. இப்ப ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போது சாத்தா என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி ஒரு அதைரியத்தை கொடுத்து என்ன பண்றான்னா திருவாசன தண்டை நம்ம வராதபடிக்கு தடுத்துறான். ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, அப்பா எப்பவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் விழுந்து போற சுபாவங்கிறது அவருக்கு தெரியும், நம்மளுடைய பலவீனம் தெரியும். நம்ம பலவீனத்துல உதவி செய்யறதுக்கு தான் தங்க சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறார், வசனங்கள் கொடுத்திருக்கிறார். எதுக்குன்னா நம்ம பலவீனம் அவருக்கு தெரியும். எத்தனை இடம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தைரியமா அப்பாட்ட போயிருங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனங்கள் மூலம் அவங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்துருவார். இப்ப தீமையும் ஆதிக்கத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா மாற்றிக்காதீங்க. சாப்பிட அப்படி பண்றமா சொல்லி அடிக்கடி பாவம் செய்யறதுனால திருவாசனத்தில போனா கூட அவர் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டான்னு சொல்லி ஒரு தவறான விஷயத்த உங்களுக்கு கவனமா இருங்க. 4வது விஷயத்த சொல்றா, அடிக்கடி நம்ம அப்பா சமூகத்துல போகலாம் அப்படின்னா தேவனுடைய இறக்கத்தை நம்ம அசத்தா நினைச்சுக்கணும். 3வது பாயிண்ட் என்ன சொல்லிட்டா, அடிக்கடி கிருபாசனத்துல நம்ம போனோம், நமக்கு எப்பெல்லாம் பலவீனம் வருதோ அப்பெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த பலவீனத்தை நீங்க அடிக்கடி செய்துட்டே இருப்பீங்களா? இப்ப என்ன சொல்லிடுறாரு, தேவனுடைய இரக்கத்தை ஒரு காலம் நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அனுமதியாவே எங்க
அப்படின்றார். அப்படின்னா அப்ப சொல்லி பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் சங்கீதம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வரைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடிதியில் அவன் மேல் எய்கிறார்கள். சோ இன்னொரு மொழிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டிருக்கு. நீங்க இதோட வாசிக்கலாம். இதோ தங்களுடைய வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் வாள்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். அவ்வளவுதான். என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா தங்களுடைய வார்த்தைகளை என்ன பண்றாங்கன்னா கத்துறாங்க. அவருடைய உதடுகள் என்ன இருக்குன்னா வாள்கள் இருக்கிறது. யார் என்ன கேட்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். கொஞ்சம் கூட பயப்படல, தைரியமா என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது யார்தான் என்ன கேட்க முடியும், இந்த மாதிரி பேசுறாங்க. இது என்ன மாதிரி ஒரு ஆவி, என்ன மாதிரி ஒரு ஆவி, மாற்றத்துக்குரிய ஒரு ஆவி. பார்த்து இந்த ஆவி என்ன செய்யணும் சொல்லி பார்க்கும்போது தேவன் எவ்வளவு இரக்கம் கொடுத்திருக்கார். அந்த குமாரனுடைய சாயலா மாறுறதுக்கு இவ்வளவு கிருபையில கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதை என்ன செய்யணும் சொல்லி பார்க்கும்போது அலட்சியம் பாத்தீங்களாப்பா. அந்த மாதிரி என்ன செய்யணும் சொல்லி பார்க்கும்போது ஒரு அலட்சியத்தை உண்டாக்கிறோம். அப்ப தேவன் இரக்கமுள்ளவர் தான், மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்தவர் தான். ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி எடுக்காம அதே பலவீனத்துல இருந்துட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க அந்த இரக்கத்தை உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அந்த இரக்கத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னா அலட்சியப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இப்படி அலட்சியப்படுத்தும் போது அது வேற மாதிரி என்ன பண்ணுன்னா கொண்டு போய் உங்களை விட்டுரும். இப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் கண்டார்னா என்ன செய்வார், என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு தயாராக்க மாட்டார் அப்படின்னு கொடுத்துறார். திரும்ப திரும்ப இதே விஷயங்களை செஞ்சுட்டு நாம அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம்னா அவர் என்ன செய்யறாரு, இப்படிப்பட்ட ஆவியை எவ்வகையிலும் கர்த்தர் காண்பாராகில் நம்மை மன்னிக்க தயாரா இருக்கவோ நமக்கு தயவளித்து சீர்திருந்து செய்யவோ எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க அந்த பலவீனத்தை ஜெயிக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்காம இருந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கான ஜெபம் அங்கீகரிக்கப்படாது. எந்த வகையிலும் கூட என்ன பண்ணா தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார். அது மாத்திரம் இல்ல, தயவு கூட என்ன பண்ணாருன்னா கிடைக்க செய்ய மாட்டார். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்கும்போது சொல் செயல் சிந்தை இந்த விஷயங்கள்ல இப்பதான் என்ன பண்ணா ஒரு அலட்சிய மனப்பான்மை காட்டக்கூடாது. கிருபை இருக்குங்கிறதுக்காக கிருபையை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா போக்கடிக்க முடியாது. ஒரு பலவீனத்தை ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 3வது தடவை சொல்லும் போது என்ன பண்ணலாம் வலிக்க சார். திரும்ப திரும்ப இதுல சோதனை வருது, இதுல திரும்ப திரும்ப விழுந்துட்டு இருக்கேன். இதை ஜெயிக்கிறதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படி தீவிரமா தேவன் மன்றாடணும். என்னால இந்த ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியல, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கதறணும். அப்படி கதறும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா பலம் கொடுப்பார். நம்முடைய பலவீனம் நம்ம இருக்கதான் செய்யும், சாகு வரைக்கும் இருக்கதான் செய்யும். யாரும் ஜெயிக்க முடியாது சொல்லிக்கிறாரு. இப்படி எல்லாம் சாத்து பார்த்து சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது என்ன சொல்லி பார்க்கும்போது அவருடைய கிருபையை அலட்சியப்படுத்துறது. அப்படி அலட்சியப்படுத்தினா என்ன செய்ய மாட்டார்னா கர்த்தர் இப்படிப்பட்ட ஆவியை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய சொல் செயல் சிந்தையில ஒரு பெரிய இலக்கு தேவன் வச்சிருக்கிறாருன்னா அந்த இலக்கை அடையிறதுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கார். ஆனா அந்த இலக்கை அடையிறதுக்கு நாம எந்த மாதிரியான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அதான் சொல்றார், நம்முடைய வார்த்தைகளை என்ன பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு நமக்கு வாய் இருக்கு நீ பேசிட முடியாது. ஏன்னா நம்ம யாருடைய வாயா இருக்கோம் பாத்தீங்களா. ஒரு நேரத்துல நம்ம எப்படி இருந்தோம்னா உலகத்தார் மாதிரி இருந்துட்டோம். இப்ப நம்ம யாருடைய பிரதிநிதினா தேவனுடைய பிரதிநிதி. அவர் என்ன சொல்ல விரும்புவாரோ அதைத்தான் சொல்லணும். அந்த வார்த்தையை கக்க முடியாது. இந்த மாதிரி பேச முடியுமானா அப்படியே பேச முடியாது. எல்லாம் பண்ணிட்டு என்ன யாருங்க கேட்க முடியும், நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படி சொல்ல முடியுமா அப்படியே சொல்ல முடியும். ஏன்னா இப்ப நீங்க யாரும் சொல்லி பார்க்கும்போது வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறீங்க. உங்க அழைப்பின் நோக்கத்துல நீங்க உண்மை தன்மையை காண்பிச்சிடணும். நீங்க உண்மையற்றெல்லாம் இருக்கப்படிக்குதான் சாத்தா இறப்படம் சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை செய்துட்டு இருக்கிறோம். அப்ப தேவனுடைய இரக்கத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க சொல்லி பார்க்கும்போது அசட்டையா நினைக்காதீங்க. அப்படி 19 அதிகாரம் 27 வாசிக்கலாம். போதனைகளை கவனமாக கேட்பதை நிறுத்தினால் நீ முட்டாள்தனமான தவறுகளை செய்து கொண்டே இருப்பாய். இது இன்னொரு மொழிபெயர்ப்பு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. போதனைகளை கவனமாக கேட்பதை நிறுத்தினார் நீ முட்டாள்தனமான தவறுகளை செய்து கொண்டே இருப்பாய். தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையை நம்ம கவனமா கேட்கறதுக்கு அந்த மாம்சம் ஒத்துக்கல அப்படின்னா, விரும்பல அப்படின்னா நம்ம என்ன மாதிரி தவறு செய்துட்டு இருக்கோமா, முட்டாள்தனமான தவறுகளை செய்துட்டே இருப்போமா. மத்தேயு 12ஆம் அதிகாரம்
26 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின வசனமா? மனிதர்கள் தாங்கள் பேசுகிற கவனமற்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிற நாளில் நடக்கும். ஏனென்றால் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். எப்படி சொல்லுகிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து? மனிதர்கள் தாங்கள் பேசுகிற கவனமற்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனிதர்கள் தாங்கள் பேசுகிற கவனமற்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். இது நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிற நாளில் நடக்கும். நியாய தீர்ப்பு போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வாய்க்கு வந்தபடி பேச முடியுமான்னு சொல்லிட்டு பேசவே முடியாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவ்வளவு கவனம் கொடுத்து சொல்றாரு. வாய்க்கு காவல் யாருக்கு சொல்லியிருக்காருன்னா புது சிருஷ்டிக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா முந்தி நீங்க எப்படினாலும் பேசிடலாம், என்ன மாதிரினாலும் நடந்துக்கலாம். ஆனா இப்ப அப்படி இல்ல. நீங்க பேசக்கூடிய வார்த்தை அது அப்பா அங்கீகரிக்கக்கூடியதா இருக்கும், அப்பாவுடைய வார்த்தையா இருக்கும். ஏன்னா நீங்க அவருடைய வாயா இருக்கிறீங்க. அப்ப என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி கவனமற்ற மாதிரியான வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா தேவனுடைய இரக்கத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா உதாசீனப்படுத்திட்டே இருக்கிறீங்க. அப்ப தேவனுடைய இரக்கத்தை தொடர்ந்து நீங்க உதாசீனப்படுத்திட்டு கவனமற்ற முறையில பேசிட்டே இருந்தீங்கன்னா தேவன் கண்டிப்பா என்ன பண்ண நியாயத்திற்கு உட்கார்ந்து. அப்ப நம்ம எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு, இந்த வாயின் வார்த்தைகளை குறிச்சு அவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கும் போது நம்ம மன்னிப்பு கேட்கறது கூட தேவன் மன்னிப்பு கேட்க மாட்டோம். சம்பந்தப்பட்ட சோழர்கிட்ட யாருக்கும் மன்னிப்பு கேட்க மாட்டோம். நான் பேசுறது கரெக்ட் தான், அவர் அப்படி பண்ணார், நான் இப்படிதான் பண்ணேன், அவர் சொன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன், இப்படி நியாயம் பேசிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா தேவன் என்ன செய்ய மாட்டான்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மன்னிப்பு கேட்காத விஷயங்களுக்கு தீர்வு காணப்படுற வரைக்கும் நமக்கு துன்பம் அதிகரிக்க. மன்னிப்பு கேட்காத விஷயங்கள் ஒரு முடிவு வர்ற வரைக்கும் துன்பங்கள் அதிகரித்து போயிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம நினைச்சுதான் நடக்காது. சமாதானத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருப்போம், தேவனுக்கு ரொம்ப தூரமா போயிட்டே இருப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தேவனுடைய விஷயங்களை குறிச்சதான் அலட்சியத்துதான் காரணம். நீங்க நினைச்சு பாருங்க, ஆரம்பத்துல இருந்த மாதிரி உங்களால ஜெபம் பண்ண முடியல, ஆரம்பத்துல இருந்த மாதிரி வால்யூம் ஸ்டடி பண்ண முடியல, சகோதர சகோதரோட ஒரு ஐக்கியமா இருக்க முடியலன்னா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கு. என்ன கண்டிப்பா சரி இருக்கு. அப்படி சரி பண்ணலன்னா பிரச்சனை வேற மாதிரி. இந்த அலட்சிய போக்கு கண்டிப்பா நம்முடைய வர்த்தகத்தை தோச்சு வெளிக்கிறவனும் கொண்டு போய் கொடுக்குறேன். நம்முடைய வாய்ப்பை கூட என்ன பண்ணு சொல்லி பார்க்கும்போது அது தள்ளி எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். இன்னும் சொல்ல என்ன சொல்றார் அப்படி சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இது ஒரு அபாயத்தின் உச்ச நிலைமையில கொண்டு போய் உங்களை விட்டுரும். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய கணக்கை அன்னன்னைக்கு நீங்க சரி பண்ணிருங்க. நம்முடைய கணக்கு என்ன பண்ண அன்னன்னைக்கு சரி பண்ணிருங்க. ஒரு நாள் விட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைச்சீங்கன்னா அது மேல மேல கூட்டிட்டே போறோம். மொத்தமா அவங்களால கணக்கை சரி பண்ண முடியாது. நிறைய விஷயம் நாமே மறந்துடுவோம். அதனால என்ன செய்யறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஈவினிங் வந்த உடனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த நாளுக்குரிய நடந்த விஷயம்லாம் தீர்த்து பாருங்க. எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாம பேசிட்டீங்களோ, கவனமற்ற வார்த்தையில விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அறிக்கை செஞ்சு சரி. இன்னொரு அருமையான ஐடியா கொடுக்குறாரு. கவனமற்ற வார்த்தையை நீங்க பேசிட்டீங்க, உடனே தேவன் ஆக உங்களை எச்சரிக்கப்படும். நீ கவனமற்ற முறையில் பேசிட்ட எச்சரிக்கப்படுது. உங்களுடைய ஆத்மாக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. ஆஹா, நம்ம கவனம் இல்லாம பேசிட்டோம், வார்த்தை பேசிட்டோம், என்ன செய்யலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுடைய ஜெபம் பக்கத்துல வச்சா ஓடி போய் ஜோம் பண்ணி அங்கேயே அழுது தேவன்ற மண்டாட்டீங்க. அப்படி இல்லையா, கண்ணை மூடி நீங்க என்ன பண்ண அப்பாட்ட அறிக்கிட்டுருங்க, அப்பா நான் கொஞ்சம் கவனம் இல்லாம பேசிட்டேன், என்னுடைய ஆவில நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னு இம்மிடியா நீங்க சரண்டர் ஆயிருங்க. சாயங்காலம் மொத்தமா பேசிக்கலாம், வைக்காதுங்க. தேவன் ஒரு உணர்த்தல் கொடுக்குறாருன்னா இம்மிடியா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அங்கேயே அவர் கண்ண முடி என்ன பண்ணுங்கன்னா சத்தமற்ற மனசுல சொன்னா கூட என்ன பண்றாங்க, நம்ம அப்பா கேட்க இறுதியத்தை அவர் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆலோசனை கொடுக்குறாரு. நீங்க இம்மிடியா சரண்டர் ஆயிடுங்க. ஈவினிங் மொத்தமா பற்றி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா நீங்க பண்ணாது என்ன செய்யணும் சொல்லி பார்க்கும்போது அருமையான ஒரு வெற்றிக்கு நேரம் உங்களை கொண்டு போய் விட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது சொல்லிட்டார். ஒருவேளை நீங்க சேர்த்து வச்சுட்டே போனீங்கன்னா வழக்கப்போல அவங்க வாழ்க்கை போயிட்டு தேவனுக்கு ரொம்ப தூரமா போயிட்டு இருப்பீங்க. அலட்சிய போன்ற உடையவரை குறிச்சு சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க ராஜ்யத்துக்கு தகுதியற்றவர்கள், ராஜ்யத்திற்கு
தகுதியற்றவர். உங்க ராஜ்யத்தை அழைத்து அவங்க என்ன விட்டு வெளியே கொண்டு போறாங்க. சாத்தா என்ன பண்ணா, உங்களே இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, நீங்க வந்துட்டீங்களா நீங்க கேட்க கூடாது. எவ்வளவு பிரயாசம் இருக்கு, நம்ம சோதனையே போறது இல்ல. அந்த மாதிரி கொண்டு வந்து என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்க்கும்போது வெற்றிகரமா அவன் வேலையை செய்துட்டு போயிட்டே இருப்பான். ரொம்ப கவனமா இருங்க, நீங்க மறந்துடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா ராஜ்யத்தை விட்டு நம்மள தூரம் கொண்டு போயிடணும்னா எவ்வளவு பெரிய அழைப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. 6 வால்யூம்ல பியூட்டிஃபுல்லா பேசியிருப்பார். உங்களுடைய அழைப்பின் தெரிந்துகளையும் உறுதி பண்றது எச்சரிக்கையா இருக்குங்க. நம்மளுடைய அழைப்புல கான்பிடண்டா இருக்கிறோம். இப்ப செத்தா கூட நம்ம போயிடுவோம். நெகட்டிவ் சரீரம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, உயிரின் கீழே எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு விஷயம் வருதா, வரலன்னா செக் பண்ணி ஏதோ ஒரு அலட்சியம் இருக்கு. அந்த அலட்சியத்தை சரி பண்றதுக்கு இது சரியான டைமா இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க உங்களோட நீதியின் வஸ்திரத்துல கரைகளை குறைச்சு பண்றதுக்கு அனுமதிங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. சோ அலட்சியப்படக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவர் அப்படிங்கிற சில வசனங்கள் சொல்ல நம்ம வசனங்கள் வாசிக்கலாம். விஷயத்தின் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை வைத்திருந்த வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வருவதை பார்த்தேன். அவன் பூமியையும் கடலையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போடும் வரைக்கும் பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாமல் இருங்கள் என்று அதிக சத்தமாய் சொன்னான். முத்திரை போடப்பட்டவர்களின் எண்ணிக்கையை சொல்வதை கேட்டேன். இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். கடந்த 2000 வருஷமா இந்த முத்திரை போடுதல் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சபைக்குள்ள புதுசு புதுசா ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, கொஞ்சமே வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி சூழல் இங்க இருக்குன்னா, இந்த வாய்ப்பு அவ்வளவு பெரிய வாய்ப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த அழைப்பு சாதாரண அழைப்பு கிடையாது. அவ்வளவு பெரிய அழைப்பின் நேர்மைய ரொம்ப ஈஸியா இழந்து போறதுக்கு சாத்தா என்ன பண்ணிருக்கான கடுமையான முயற்சிகளை அவன் என்ன பண்ணிருக்கான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறான். இது ஒரு பலியின் ஜீவியம். பலியாகிறதுக்கும் நம்முடைய நாட்டத்தை சாகடிக்கிறதுக்கு உள்ள வந்திருக்கிறார். அப்ப யாரெல்லாம் இந்த பலியின் ஜீவியத்தை கரெக்டா உணர்ந்து நம்முடைய அழைப்பின் நேர்மையை சரியா உணர்ந்திருக்காங்களோ இவங்க கரெக்டா செஞ்சு தன்னுடைய ஓட்டத்தை ஓதி முடிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இதை சரியா உணர்ந்தவர் நல்லா கட்டப்பட்டுக்கிட்டே ஆனா அவர் எங்க வேர்சபையில இருந்து வரும்போது எப்படி இருந்தாரோ அதே தன்மையில 2 மடங்கு பின்னாடி போயிட்டிருப்பார். அப்ப இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, முத்திரை போடப்பட்ட தொகை 1,40,000 பேர், அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர், இந்த வாய்ப்பு வந்தவர்கள் நிறைய பேர் வாய்ப்பை இழந்து போயிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா அலட்சியப்படுறோம். இப்ப சொல்றாரு இந்த வாய்ப்பு மிகப்பெரிய மேன்மையுள்ள வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இம்மிடியேட்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த முத்திரை போடப்படுறவங்களுடைய லிஸ்டுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க, இதை உறுதி பண்ணிருங்க. உறுதி பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்னா, உண்மையுள்ளவர்கள் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க நிரூபிச்சு காமிங்க. அதுலயே 7ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இருக்க கண்டேன். இந்த வசதி நமக்கு நல்லா தெரியும். அதுல 13, 16 தொடர்ந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெள்ளை அங்கில தரித்திருக்க இவங்க யாரும் சொல்லி அவர் கேட்பார். இவர் சொல்றார், நாங்கள் அதிக உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்துல அனைத்து என்ன செஞ்சிருக்காங்க தோற்று வெளுத்திருக்கிறாங்க. அப்படின்னா இந்த பலியின் ஜீவியத்துல தனக்கு பலி செலுத்த கிடைக்கிற வாய்ப்புகளை தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டே இருக்கிறவர் அவர் இந்த தனியத்தாரா போயிட்டார். ஆனா பாருங்க, தேவன் ரொம்ப கிருபை. பெரும்கூட்டம் வாய்ப்பு கிடையாது. அது என்ன பண்ணா ரொம்ப கிருபை. ஒரு அழைப்புல வந்த 2ஆம் வாரத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா வச்சிருக்க மிகப்பெரிய அன்பின் ஈவுதான். அவர் என்ன பண்றாருன்னா, பாருப்பா உன்னை இவ்வளவு பெரிய மேன்மைக்கு அழைச்சேன், நீ பலி செலுத்திருக்கணும், மாம்சத்தை அழிச்சிருக்கணும், நீ என்ன பண்ற மாம்சம் விரும்புறபடியா தொடர்ந்து செஞ்சுட்டு போயிட்டார். இப்ப ஒரு கடைசி சான்ஸ், தோச்சுதான் வெளுக்கணும். அப்படி தோச்சு வெளுக்கலன்னா 2ஆம் இடத்துல கூட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனப்பூர்வமா செய்த பாவத்துக்காக புதுமைகளை போக்கடிச்ச விஷயங்களுக்காக தோச்சு வெளுக்கக்கூடிய வேலைகளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஏற்பாடு தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது செய்திருக்கிறார். ஒரு விஷயத்த அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்காரா, எதுக்கு கொடுத்திருக்கிறார்? கொடுத்திருக்கார்.
அப்படின்னா நீங்க வெற்றி பெறணுங்கிறதுக்காக பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பலவீனத்துல நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்தாவியை வாங்கிட்டு நாம ஜெயிக்க முடியாம பலவீனர்களா தொடர்ந்து இருக்கிறோம்னா இதுக்கு யார் பொறுப்புன்னா நாம தான் பொறுப்பு. தேவன் பரிசுத்தாவி எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்ன கண்டிஷன் வைக்கிறார்னா ஒரு ட்ரூத் உங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு சத்தியம் கொடுக்கிறார். அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கும். அந்த கீழ்ப்படிதலை நீங்க காண்பிக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பரிசுத்தாவி கொடுத்து இன்னும் கொஞ்சம் முயற்சி. ஆனா கீழ்ப்படியவே இல்லை. இதுக்கு மேல பரிசுத்தாவி கொடுக்கணுமா? கொடுக்கணும். பரிசுத்தாவி என்ன பண்ணிட்டா நிறுத்தப்படும். அப்ப எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலை காண்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்தாவி அளவு நமக்கு என்ன பண்ணிக்கணும்னா அதிகரிச்சுட்டே போகுது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அளவு இல்லாமல் கொடுத்தார், நமக்கு அளந்துதான் கொடுக்கிறார். என்ன அளவு? எவ்வளவு கீழ்ப்படிதல் அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்திருக்காரு. அப்ப சத்தியம் அதிகமா கிடைக்கும் போது அதிகமான கீழ்ப்படிதலை தேவன் எனக்குலாம் சொல்லி பார்க்கணும் நமக்கு எதிர்பார்ப்பார். அப்ப தேவன் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜ்யத்தை அடையிறதுக்கான அதுக்கான வாய்ப்பை கொடுத்து அதுக்கு எல்லா சூழலை உருவாக்கி கொடுத்தோம். அதை அடைய தவறுனா அது முழுக்க முழுக்க நம்முடைய தவறே தவிர தேவனுடைய தவறு ஒரு துளி கூட கிடையாது. தேவன் மட்டும் அது எனக்கு அனுமதிக்காம இருந்தா நான் ஓடி முடிச்சிருப்பேன் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. தேவன் என்ன அனுமதிச்சாலும் அதை ஜெயிக்கிறதுக்கான போக்கு கூட என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது சேர்ந்தே கொடுக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லி பார்க்க இந்த ராஜ்யத்தை அடைய தவறிட்டோம்னா அது நம்முடைய சொந்த பிழையை தவிர தேவனிடத்தில் எந்த குறையை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. அப்ப நம்ம தொடர்ந்து சுத்திகரிக்கிறதுக்கு அனுதினமும் தேவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்று பண்ணிருக்கார். தொடர்ந்து சுத்திகரிக்கிறதுக்கு அனுதினமும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்க ஜெபம் பண்ணலாம். இந்த ஜெபத்துக்கு இம்மீடியட்டா பதில் கொடுக்கிறார். அவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. உலகத்தோட ஜெபத்தை கேட்கிறாங்கன்னா கேட்கறது இல்ல. பாருங்க நம்ம அப்பான்னு சொல்லிப்பா நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இம்மீடியட்டா பதில் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபையை கொடுக்கிற நாம அதை போக்கடிச்சோம்னா தொடர்ந்து சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம வராம போயிட்டோம்னா வழி முழுக்க நம்மை சார்ந்ததை தவிர தேவனை சார்ந்தது கிடையாது. இப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது அருமையான விஷயம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறது என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது ஊக்கமளிக்கக்கூடிய புத்துமதி கொடுக்குறோம், ஆலோசனை கொடுக்குறோம். இப்ப இவ்வளவு விஷயம் கேட்டீங்க. நான் மரவாதிக்க நாடுறோம்னா இவ்வளவு பிரச்சனை நமக்கு இருக்கு. ஆனா நம்ம ஜெயிச்சோம் மிகப்பெரிய பரிசு இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உதவி செய்யறதுக்கு எப்படி இருக்காருன்னா சர்வமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன் தான் இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கிறார். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. திரள் கூட்டம் தேவன் அழைக்கல, சபைக்கு தான் தேவன் அழைச்சிருக்கிறார். அப்ப அழைக்கப்பட்ட நமக்கு என்ன பண்ணிருக்கார் அப்படி சொல்லி பார்க்கும்போது அனுதினமும் அவரோட ஒற்றாத அதிகார தருணங்கள் கொடுத்திருக்கார். இந்த தருணங்களை சரி பண்ணுங்க. உதவி செய்யறதுக்கு அருமையான சகோதர சகோதரி கொடுத்திருக்காரா இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கு, ஒரு பலவீனம் இருக்கு, நான் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு கேட்டா உதவி செய்யறதுக்கு அருமையான என்ன கிடைக்கும் சகோதர சகோதரியை கொடுத்திருக்கிறார். அந்த சகோதர சகோதரி நீங்க என்ன பண்ணலாம் பயன்படுத்துங்க. ஆசிரியர்கள்ல கரைப்பட்டா இம்மீடியட் உடனே தேவன் உணர்த்தினாரா அந்த ஸ்பாட்ல நீங்க என்ன பண்ணீங்க மன்னிப்பு கேளுங்க. ஈவினிங் என்ன பண்ணுங்க சொல்லி பார்க்க தூங்குறதுக்கு முன்பா அந்த நாள் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் மனசுக்குள்ள போட்டு சரி பண்ணிட்டு நிம்மதியா தூங்குங்க. காலமே எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. காலமே எந்திரிக்கிறது யார் கையில இருக்குன்னா அவருக்கு. ஒருவேளை அது நமக்கு கடைசி இரவு இருந்தா அந்த கேட்காமலே போயிருப்போம். எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதான் சொல்றாரு நாளைக்கு நம்ம கையில கிடையாது, சொல்லி வச்சிருக்காங்க. தேவன் கூட சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு நாள் பிடிக்கிற பண்ணாலும் என்ன செய்ய கண்டே பிடிக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இம்மிடியட்டா மனுஷனுக்கு தயப்படுத்த தேவன் இருக்கிறார். மன்னிப்பு கேட்டுங்க, உங்களை சரி பண்ணிடுங்க. அன்னைக்கு சரி பண்ணுங்க. உங்க வஸ்திரங்களை கரை இல்லாம கத்துக்கிட்டுங்க. என்ன சொல்லுங்க என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய நீதி வஸ்திரத்தை நமக்காக என்ன பண்ணிக்கிறா கொடுத்திருக்கிறார். அந்த நீதி வஸ்திரத்தை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்காரு அருமையான ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நீங்க என்ன பண்ணுங்கன்னா நல்லா பயன்படுத்திடுங்க. செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க சரியா செஞ்சுட்டு இருக்கும் போது மத்த 25 மணிக்கான மட்டும் வசதி நல்லது உத்தம உண்மையுள்ள வேலைக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இதை நீங்க சரியா செய்துட்டு இருந்தீங்க. அப்படி சின்ன விஷயங்கள் தான். அன்னைக்கு நீங்க ஒப்பரவாயிருங்க, கிருபை வாங்கி ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்து நீங்க இதை பயன்படுத்தினா கர்த்தர் சொல்றார் நல்லது உண்மை உத்தம வேலைக்காரனே உங்களுடைய
நிச்சயமான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பா. கொஞ்சம் பிரச்சனைகள் தான். அதுல நீ எப்படி இருந்தா உண்மையா இருந்த, கொஞ்சத்துல உண்மையா இருந்த உங்க எஜமான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. இப்ப சொல்றார், நாம் மறவாது இருக்க நாடுவோம். நம்முடைய அழைப்பு மிகப்பெரிய அழைப்பு, வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு. உலகத்துல யாருக்குமே இல்ல. நம்ம சுத்தி இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் இருட்டுக்குள்ள இருக்கும்போது இவ்வளவு பெரிய வாய்ப்பையும் அழைப்பையும் தேவன் சும்மா கொடுக்கல, ஒரு பெரிய நோக்கத்தோட கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்புல நாம எப்படி இருக்கோம் மறக்க கூடாது. நம்முடைய எதிரி சாத்தான் பயங்கரமான ஆளு. அவருடைய பிளான நம்மகிட்ட சொல்லி கவுத்து விட்டுருவோம். சோ சாத்தானுடைய விஷயங்களை திட்டங்களை பிடிச்சு காத்துருக்காரு. சொல்லும்போது நம்முடைய மாம்சம் ஒத்துக்காது. கத்தருக்குரிய விஷயங்கள்ல அது இன்வால்மெண்ட் கொடுக்காது. நீங்க என்ன பண்ணுங்க, மாம்சத்தை அழிக்கிறதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறார். அதை நீங்க நல்ல மறக்காம ஞாபகம் வச்சுடுங்க. இந்த ரெண்டையும் ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய வசனத்துல மாத்திரம் தான் முடியும். சோ வசனங்களை என்ன பண்ணீங்கன்னா தியானிங்க. தேவனுடைய இரக்கம் மிகப்பெரியது, டெய்லி நமக்காக இருக்கு. ஆனா அந்த இரக்கத்தை அலட்சியமா நினைச்சிடாதீங்க. பார்த்துக்கலாம், அப்படி அசத்தை சாத்தம் கொண்டு விட்டுருவோம். கவனமா இருங்க. அலட்சிய போக்கு உடையவர்கள் என்ன பண்ண முடியும்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவங்களா போயிருவாங்க. உண்மையில நேர்ச்சா கண்டிப்பா நாம என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கும்போது இலக்கை அடையலாம், கிறிஸ்துவனுடைய சாயலை அடையலாம். அதிகமான நேரங்களை எடுத்திருக்கிறேன். பொறுமையா இருக்கட்டும். யாரும் தேங்க்யூ.